everyone. இந்த வீடியோவில் நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து இங்கிலீஷில் நிறையா இருக்குது. நான் வந்து கிராமரில் யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ராக்ஷன்ஸ் மட்டும் எடுத்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். திஸ் கோன் பி அ வெரி லென்த்தி வீடியோ. ஏன்னா வந்துட்டு நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்துமே இது வந்து 19 பேஜஸ் வந்துருச்சு. ஸோ நான் அட் அ ஸ்ட்ரெச் வந்து டீச் பண்ணி நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கும்போது அது அப்படியே ஒரே ஐடியா பார்த்தீங்கனாலும் ஓகே தான். இல்லை வந்து பார்ட்டாக, அதாவது பாஸ் பண்ணி பார்ட்டாக பார்த்தீங்கன்னாலும் ஓகே தான். ஓகே, ஸோ கண்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து சுருக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்தியன் ஸ்டைலில் சில பேர் வந்து இதை கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னீங்கனாலும் ஓகே தான். பட் ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ராக்ஷன். ஓகே, கண்ட்ராக்ஷன். ஸோ இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கண்ட்ராக்ஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு அந்த லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாம்பிள், அப்புறம் அடுத்த செட், அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பர்சனல் ப்ரோனவுன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம வந்து எப்படி கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து சென்டென்சஸில் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொன்று வந்து நம்ம கண்ட்ராஸ்ட் பண்ணி நம்ம எழுதிட்டுருப்போம். ஆக்சுவலாக வந்து ஒரே சென்டென்ஸில் வந்து பல கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அது ஒன்று நான் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து ஸ்கூல்ஸில் நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது பெரும்பாலும் அந்த கண்ட்ராக்ஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ஸ்போக்கனுக்கு ஓகே, எழுதும்போதும் ஓகே தான். பட் நம்ம வந்து ஷார்ட்டாக நம்ம வந்துட்டு ஏதாவது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறோம் அந்த மாதிரியெல்லாம் வரும்போது அக்செப்டட். பட் எக்ஸாம்ஸில் வந்துட்டு ஒருவேளை கண்ட்ராக்ஷன்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் எழுதலாம். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கண்ட்ராக்ஷன்ஸை வந்து எக்ஸாமில் எழுதுறது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பர்சனல் ப்ரோனவுன்ஸ், அது கூட வந்து நம்ம ஆக்ஸிலரிஸ் சேர்த்தும் போது அது எப்படி வந்து அதை ரெண்டும் இணைச்சி சுருக்கி நம்ம பேசுவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பர்சனல் ப்ரோனவுன்ஸ் என்னென்ன? ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட், சம்படி, சம்ஒன், சம்திங், இதெல்லாம் தான். ஸோ இது கூட வரும்போது அந்த ஆக்ஸிலரிஸ், அதாவது ஹெல்பிங் வேர்ப், சப்போர்ட்டிங் வேர்ப், ஆக்ஸிலரி வேர்ப் எப்படி சொன்னோம்னாலும் ஓகே தான். அது கூட வரும்போது அதை சுருக்கி எப்படி பேசுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டில் நம்ம பார்க்க போகிறது டு பி. ஸோ டு பிங்கிறது என்ன? ஆம், இஸ், ஆர், ப்ரெசென்ட்டில். ஓகே, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆம், இஸ், ஆர். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆம் அப்படிங்கிறது எதுக்கு வரும்? ஐக்கு மட்டும்தான் ஆம் வரும். யூ, வி, தேக்கு வந்து ஆர். ஹீ, ஷீ, இட், சம்படி, சம்மன், சம்திங், அது எல்லாத்துக்கும் வந்து இஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ வந்து இதை வந்து சேர்த்து எப்படி பேசுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ ஆம் அப்படிங்கிறது. ஸோ ஐ ஆம் அப்படிங்கிற ஷார்ட்டாக எழுதும்போது அந்த ஆம் அப்படிங்கிறது அந்த ஏ எடுத்துகிட்டு நம்ம அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எம்மை வந்து ஐ கூடயே சேர்த்து ஒரே வார்த்தையை எழுதுகிறோம். ஐ ஆம்ங்கிறது 2 வார்த்தை, அதை வந்து இணைச்சு ஒரே வார்த்தையை எழுதுகிறோம். இதுதான் வந்து கண்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐம். ஸோ யூ ஆர் அப்படிங்கிறது, ஸோ யூ, வி, தே ஓடுறது வந்து ஆர். ஸோ யூ ஆர் அப்படிங்கிறத இணைச்சி எழுதும்போது யூ ஆர், வி ஆர், தே ஆர். ஸோ அடுத்தது வந்து ஹீ, ஷீ, இட். இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி யூஸ் பண்ணுவோம். அதை வந்து சேர்த்து எழுதும்போது பார்த்தோன்னா ஹீஸ், ஷீஸ், இட்ஸ், அந்த மாதிரி வரும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ஃபார்ம். அடுத்தது ஹேவ், ஹேஸ். ஸோ ஐ ஹேவ், யூ ஹேவ், அந்த மாதிரியெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அது. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது ஸோ இந்த இடத்துல ஐ ஹேவ் அப்படிங்கிற இதுவும் நம்மளுக்கு தெரியும். ஐ, யூ, வி, தேக்கு வந்து ஹேவும், ஹீ, ஷீ, இட்டுக்கு வந்து ஹேஸ். இந்த கண்ட்ராக்ஷனுக்கோட பேசிக் இது என்ன அப்படின்னா, பேசிக் கிராமர்னு நம்ம வந்து தரவாக இருந்தோம்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ, யூ, வி, தேக்கு வந்து ஹேவ், ஹீ, ஷீ, இட்டுக்கு வந்து ஹேஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இதை சேர்த்து எழுதும்போது ஐ ஹேவ் அப்படிங்கிறத ஹெச்ஏவை வந்து எடுத்துட்டு விஇ மட்டும் சேர்த்து எழுதுகிறோம். அப்போ நடுவில் ஒரு அப்போஸ்ட்ரோஃபி கொடுத்துட்றோம். ஸோ ஐ ஹேவ், யூ ஹேவ் அப்படிங்கிறது யூ ஹேவ், வி ஹேவ் அப்படிங்கிறது வி ஹேவ், தே ஹேவ் அப்படிங்கிறது தே ஹேவ். ஓகே, ஸோ நான் இது எல்லாத்துக்குமே வந்து கீழே ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து ஹேஸ். ஸோ ஹீ ஹேஸ் அப்படின்றது சேர்த்து எழுதும்போது அந்த ஹெச்ஏவை எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த இடத்துல எஸ் தான் சேர்த்த போகிறோம். ஹீஸ், ஷீஸ், இட்ஸ் அப்படின்னு. ஸோ அப்போ ஒரு குழப்பம் வரும். இது வந்து ஹீஸ் அப்படின்னு இந்த இடத்துல ஹீஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஹீ இஸ்ஸா, ஹீ ஹேஸா, இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்ததாக இது கூட தொடர்ந்து வரக்கூடிய வேர்பை வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, அந்த வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் இருந்தது அப்படின்னா அது வந்து இந்த ஹீ இஸ்ஸை குறிக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஹீ இஸ் கம்மிங். ஸோ அதை ஷார்ட்டாக வந்து ஹீ இஸ் கம்மிங், ஷீ இஸ் கம்மிங், இட்ஸ் ரெய்னிங், அந்த மாதிரி. ஓகே, இதே வந்துட்டு இந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல வரும்போது ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ்,
இதை வந்து சுருக்கி ஹீஸ் ஷீஸ் அப்படின்னெல்லாம் எழுதும்போது இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதை தொடர்ந்து வரக்கூடிய வேர்ப் வந்து பார்த்தோன்னா இதோட ஃபாலோயிங் வேர்ப் வந்து V3 ஃபார்மில், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபல் வேர்ப்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, he has given, அதை வந்து he has given அந்த மாதிரி. ஓகே, given, taken, seen அதெல்லாம். ஸோ எப்போவுமே நான் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல எல்லாமே இந்த எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா V3 தான் வந்து ஃபாலோயிங் வேர்பாக இருக்க போகுது. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இது பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து ஹேவை தான் சுருக்கியிருக்கோம், அதை தொடர்ந்து V3 தான் வரும்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி இடங்கள் வரும்போது தான் குழப்பமாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து somebody, someone, something இதுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா apostrophe s அப்படின்றது தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த இதில் வரும்போது somebody is, அதாவது verb plus ing வந்துச்சுன்னா isன்னு எடுத்துக்கணும். ஸோ somebody is coming, யாரோ வருகிறார்கள். someone is giving, யாரோ கொடுக்குறாங்க. அந்த மாதிரி something is missing, ஏதோ ஒன்று காணாமல் போயிருக்கு, இல்லைன்னா ஏதோ ஒன்று வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறது. ஸோ ing ஃபார்ம் வந்துச்சுன்னா isன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதே வந்து இதை தொடர்ந்து V3 ஃபார்மாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஹேஸோட இதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் someone has given, யாரோ கொடுத்துருக்குறாங்க. someone has taken, யாரோ எடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி. ஸோ எப்போவுமே வந்துட்டு நம்ம பேசிக் கிராமரில் தரோவாக இருந்தோம்னா இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து வில். ஸோ இந்த வில் அப்படின்றது வரும்போது இந்த பர்சனல் ப்ரோனவுன்ஸோட சேர்த்து பேசும்போது இது எப்படி மாறும் அப்படின்னா ஐ வில் அப்படிங்கிறது வந்து ஷார்ட்டாக ஐல். ஓகே, யூ வில் அப்படிங்கிறது வந்து யூல். ஸோ அப்பாஸ்ட்ரஃபி போடணுமா அப்படின்னா கண்டிப்பாக போடணும், அப்பாஸ்ட்ரஃபி போடாமல் எழுதக்கூடாது. ஓகே, கன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னாலே இந்த மாதிரி கிராமரில் வரும்போது நம்ம வந்து நம்ம அப்பாஸ்ட்ரஃபி போட்டு தான் நம்ம சேர்த்து எழுதணும். ஓகே, யூல், வீல். ஸோ இப்போ வந்து இது வந்து வி இல், ஸோ வி வில் அப்படிங்கிறது வீல் அப்படின்னு சொல்கிறோம். அப்பாஸ்ட்ரஃபி போடலை அப்படின்னா வெல் அப்படின்னு ஆயிரும். ஓகே, ஸோ அதாவது என்னென்னா அப்படின்ற மாதிரி வெல் அப்படின்ற மாதிரி அது ஆயிரும், இல்லை வந்து கிணறு அப்படின்ற மாதிரி ஆயிரும், இல்லைன்னா வந்து ஒருத்தங்க நலமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். ஸோ எப்போவுமே வந்து இந்த அப்பாஸ்ட்ரஃபியில் தான் வந்துட்டு மீனிங்கே மாறும், அது கன்ட்ராக்ஷனாக இல்லை நார்மல் வேர்டானு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ தேவில் அப்படிங்கிற தேல், ஹீவில் அப்படிங்கிறது வந்து ஹீல். ஸோ இதை வந்துட்டு இந்த அப்பாஸ்ட்ரஃபி போடல அப்படின்னா வந்து ஹெல் அப்படின்னு மாறிடும், அதாவது நரகம் அப்படின்னு மாறிடும். ஸோ எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஷீல், இட்டில். ஓகே, அதே மாதிரி வந்து சம்படி வில் அப்படிங்கிறது சம்படியில். ஸோ சம்வன் இல் வில் அப்படிங்கிறது வந்து சம்வன் இல் அப்படின்ற மாதிரி வரும். ஆக்சுவலாக நான் வந்து இந்த சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா இது வந்து அவ்வளோவா யூசேஜில் இல்லாது. நான் வந்து இது ஒரு சார்ட் ரெஃபர் பண்ண விக்கிபீடியாவில். ஸோ அதில் இருந்த இதில் வந்து ஒருத்தர் லிங்க் அமைச்சிருந்தார், அதுவே நான் யூஸ் பண்ணி தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதிலெல்லாம் வந்து இது கொடுத்துருந்தாங்க. பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பெரும்பாலும் யூசேஜில் இல்லாதது. அதில் இருந்தனால நான் அப்படியே கொடுத்துட்டேன். பெரும்பாலும் இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம். ஸோ சம்திங்கல் அப்படிங்கிறது வந்து இது யூசேஜில் இருக்கிறது. ஆனால் இது 2 அப்புறம் இது 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா யூசேஜில் அதிகமாக இல்லாதது. அதனால் பி கேர்ஃபுல் பை யூஸிங் தீஸ். அடுத்தது வந்து டிட், ஹேட், வுட். ஸோ இது 3க்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போஸ்டஃபி டி தான் வந்து சேர்த்துவோம். ஓகே, அப்போஸ்டஃபி டி அப்படின்றதான் சேர்த்துவோம். ஸோ டிட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இது யூஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அதனால நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது நான் டிட்டு வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். இது நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால தான் ஒரு ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் ஷார்ட்டாக போட்டால் ஐ டிட் அப்படிங்கிறது வந்து ஐட் அப்படின்னு. பட் அட்லீஸ்ட் நான் வந்து இது யாரும் யூஸ் பண்ணி பார்த்தல. ஐ ஹவ் நெவர் கம் அக்ராஸ் பீப்புள் யூஸிங் திஸ். ஓகே, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஐ டிட் அப்படிங்கிறத ஷார்ட்டாக இப்படி சொல்லி நான் பார்த்ததில்ல. இதே வந்து ஹேடுக்கோ வுட்டுக்கோ சுருக்கி இப்படி பேசும்போது, அதாவது ஐ ஹேட், ஐ வுட் அப்படிங்கிறத சுருக்கி எழுதும்போது இது யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன், பேசும்போதும் எழுதும்போதும். டிட்டுக்கு சுருக்கி எழுதி நான் பார்த்ததில்லை. அதனால நான் வந்து இதை அண்டர்லைன் பண்ணி இதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்கல, அவாய்ட் பண்ணிடுங்கன்றக்காக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் ஒரு குழப்பம் வரும். ஸோ ஐ ப்ளஸ் ஹேட் வந்து ஐ ஹேட், அதை ஷார்ட்டாக எழுதும்போது ஐட். ஓகே, ஐட். யூ ஹேட் அப்படின்னு சொல்லும்போது யூட். வி, ஸோ வி ப்ளஸ் உட் வந்து வீட். ஸோ வி ஹேட்னாலும் வீட் தான், வி வுட் அப்படின்னாலும் வீட் தான் ஷார்ட்டாக எழுதும்போது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சேம் ரூல். இங்கே எப்படி நம்ம வந்து வேர்ப் வச்சு கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம வேர்ப் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போஸ்டஃபி டி அவ்வளோதான். ஓகே, எல்லாத்துக்குமே. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதே வந்து ஹேடோட சுருக்கமாக இதை யூஸ் பண்ணியிருக்கோன்னா இதை தொடர்ந்து வரக்கூடிய
வேர்ப் வந்து பார்த்தோன்னா V3 ஃபார்மில் இருக்கும். ஐ ஹேட் கம். ஸோ இந்த இடத்துல கம் அப்படிங்கிறது V1 கிடையாது, V3 பாஸ்ட் பார்ட்டிசிபல். நான் வந்திருந்தேன் அந்த மாதிரி. ஐ ஹேட் கம், நான் வந்திருந்தேன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து போட்டு நம்ம பேசுகிறது தான். இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் நம்ம எழுதும்போது இதை யூஸ் பண்ணுவோம். யூ ஹேட் கிவன். ஸோ அந்த மாதிரி யூ ஹேட் கிவன். ஸோ ஹேடை தொடர்ந்து என்ன வரணும், V3 வரணும். அதுதான் வந்து ஸோ இப்போ அடுத்ததாக வரக்கூடிய வேர்ப் எல்லாம் V3 ஃபார்மில் இருந்ததுன்னா இது வந்து ஹேடை குறிக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதே வந்து வுட்டாக இருந்ததுன்னா அதை தொடர்ந்து வர்றது வந்து V1 ஃபார்மில் தான் இருக்கும். ஓகே, ஐட் கம். ஸோ ஐ வுட் கம் அப்படிங்க அது வந்து ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறது. அதாவது ஒரு டவுட்ஃபுல்லாக, ஒரு இமேஜினரி அந்த மாதிரி எல்லாம் வரும்போது, ஒரு சந்தேகத்தோடு பேசும்போதெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணோம். இது வுட்டாக இருந்ததுன்னா அதை தொடர்ந்து வரக்கூடியது V1 ஃபார்மில் தான் இருக்கும். ஓகே, ஐ வுட் கிவன்னு சொல்லவே மாட்டோம். ஓகே, ஐ வுட் கிவன், ஐ வுட் டேக்கன் அந்த மாதிரி வர. ஐ வுட் கிவ், ஐ வுட் கம், ஐ வுட் டேக், ஐ வுட் சி அந்த மாதிரி V1 ஃபார்மில் இருக்கும். ஸோ V1 ஃபார்மில் இருந்ததுன்னா இது என்னன்னு நம்ம எடுத்துக்கணும், வுட் அப்படின்றத எடுத்துக்கணும். இதே V3 ஃபார்மாக இருந்தால் இது வந்து ஐ ஹேட், யூ ஹேட், வி ஹேட், தே ஹேட், ஹீ ஹேட், ஷீ ஹேட் அப்படின்னு எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியர் ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து சம்படி கூட வந்துட்டு வுட்டோ ஹேடோ செய்யும்போது சம்படி ஹேட் அப்படிங்கிற சம்படி இட். ஸோ இது நான் வந்து கேள்விப்பட்டதும் இல்லை, யூஸ் பண்ணி நான் பார்த்ததும் கிடையாது. ஓகே, சம்வன் ஹேட் அப்படிங்கிறது இல்லை சம்வன் வுட் அப்படிங்கிறது இப்படி எழுதலான்ற மாதிரி அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு, அதனால் நான் கொடுத்துருக்கேன். பட் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து அவ்வளோவா நம்ம பார்க்குறதே ரொம்ப டிஃபிகல்ட் இது கூடலாம். ஓகே, இதெல்லாம் வந்து யூசேஜில் இருக்கிறது தான். இப்போ டு பி. ஸோ அது கூட இந்த பர்சனல் ப்ரோனவுன்ஸ் எல்லாம் வரும்போது எப்படி மாறுது அப்படிங்கிறது ஒரு இதுக்கும் ஒரு ப்ரோனவுனுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் இது வந்து எல்லாமே வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஓகே, நான் கொடுத்துருக்கிற சென்டென்சஸ் எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயே நான் கொடுத்துருக்கேன். நான் வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் கம்மிங். இதை ஷார்ட்டாக எழுதும்போது இது ரெண்டும் சேர்த்து எழுதும்போது ஐ ஆம் கம்மிங். நீ கொடுத்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னா யூ ஆர் கிவிங். ஸோ அதை ஷார்ட்டாக எழுதும்போது யூ ஆர் கிவிங். ஸோ இது வந்து யூ ஆர் கிவிங். அதை ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது இப்படி யூ ஆர் கிவிங். நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா வி ஆர் டாக்கிங். வி ஆர் டாக்கிங். அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா தே ஆர் பிளேயிங். அதை ஷார்ட்டாக எழுதும்போது தே ஆர் பிளேயிங். அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னா ஹீ இஸ் ரன்னிங். இதை ஷார்ட்டாக எழுதும்போது ஹீ இஸ் ரன்னிங். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஹீ இஸ் அப்படின்னு வந்துரு. ஸோ இது வந்து ஹேஸா இல்லை வந்து இஸ்ஸா அப்படின்றது கண்டுபிடிக்கிறது இந்த வேர்ப் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஐஎன்ஜி வந்திருக்கு. ஐஎன்ஜி வந்ததுனாலே இஸ்ன்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ ஹீ இஸ் ரன்னிங்கை தான் வந்துட்டு நம்ம ஹீஸ் ரன்னிங் அப்படின்னு கொடுத்துருக்கோன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவள் பாடிக்கொண்டு இருக்கிறாள். ஷீ இஸ் சிங்கிங். அதை வந்து ஷார்ட் ஆகும்போது ஷீ இஸ் சிங்கிங். ஸோ எதை வச்சு கண்டுபிடிப்போம், இந்த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்ததுனாலே இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேர்ப் வந்து என்னவா இருக்கும், ப்ரோனவுன் தொடர்ந்து இருக்கக்கூடிய வேர்ப் வந்து ஆம், இஸ், ஆர் அதாவது தான் இருக்கும். அதாவது கண்டினியூஸ் டென்ஸ்னாலே ஐஎன்ஜி வரும்னு அர்த்தம். மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இட் இஸ் ரெய்னிங். அதை வந்து ஷார்ட்டாக இட்ஸ் ரெய்னிங். யாரோ நம்மை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். ஸோ யாரோ நம்மளை கூப்பிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இப்போ கூப்பிட்டுட்டே இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். சம்படி இஸ் காலிங் அஸ். ஸோ இதை ஷார்ட்டாக எழுதும்போது சம்படி இஸ் காலிங் அஸ். சம்படி இஸ் காலிங் அஸ். யாரோ நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார். சம்வன் இஸ் வாட்சிங் அஸ். ஸோ இதை சேர்த்து எழுதும்போது சம்வன் இஸ் வாட்சிங் அஸ். ஓகே, ஏதோ ஒன்று இல்லாமல் இருக்கிறது. அதாவது ஏதோ ஒன்று காணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். சம்திங் இஸ் மிஸ்ஸிங். அது வந்து ஷார்ட்டாக எழுதும்போது சம்திங் இஸ் மிஸ்ஸிங். சம்திங் இஸ் மிஸ்ஸிங். இப்போ ப்ரோனவுன் கூட வந்து ஹேவோ ஹேடோ ஹேவும் ஹேஸும் வந்து சேர்த்துறோம் அப்படின்னா. ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க, இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஐ, யூ, வி, தே வந்ததுன்னா ஹேவ், ஹீ, ஷீ, இட் வந்துச்சுன்னா ஹேஸ். இதே நேம்ஸ் வரும்போது அது வந்து ஒன்றும் கிடையாது. ப்ளூரலாக இருந்ததுன்னா, அதாவது ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட பேர்களாக இருந்தால் ஹேவ் யூஸ் பண்ணணும். ஒரே ஒரு பேராக இருந்ததுன்னா ஹேஸ். ஓகே, அதை நான் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னா நம்ம சென்டென்ஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்கேன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் V3 ஃபார்ம் வந்துச்சுனாலே அது பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இது ரெண்டும் வந்து ப்ரெசண்ட்டை குறிக்குது. ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் சேர்த்த போகிறோம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயே எல்லா சென்டென்ஸும் இருக்குது. நான் இங்கு வந்திருக்கிறேன். அதாவது எப்போவும் வந்திருக்கோம்,
இப்போ நம்ம சொல்கிறோம், ஓ இந்த இடமா நான் ஏற்கனவே வந்திருக்கேன், நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது எப்போ நடந்த விஷயத்த இப்போ நம்ம வந்து ப்ரெசண்ட்டோட கனெக்ட் பண்ணி அந்த இம்பேக்டை வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ ஹாவ் கம் ஹியர், ஐ ஹாவ் கம் ஹியர். இந்த கம் வந்து V1 கிடையாது, ஓகே, இது வந்து V3. ஓகே, எப்போவுமே இந்த மாதிரி சில வேர்ப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா V1 அண்ட் V3 ரெண்டுமே சேமாக இருக்கும்போது தான் குழப்பம் வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஐஎன்ஜி கிடையாது இல்லைங்களா? ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து தெரியும் ஹேவ்க்கு அப்புறம் வர்றதே V3 தானே, அப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹாவ் கம் ஹியர் அப்படிங்கிறத சேர்த்து எழுதும்போது ஐ ஹாவ் கம் ஹியர். நீ கொடுத்திருக்கிறாய் அப்படின்னா யூ ஹாவ் கிவன், அதை ஷார்ட்டாக எழுதும்போது யூ ஹாவ் கிவன், யூ ஹாவ் கிவன். நாங்கள் அவர்களிடம் பேசி இருக்கிறோம் அப்படின்னா we have spoken to them அப்படிங்கிறத ஷார்ட்டாக எழுதும்போது we have spoken to them, we have spoken to them. அவர்கள் தட்டுகளை எடுத்து இருக்கிறார்கள், they have taken the plates. ஸோ இங்கிருந்து தட்டெல்லாம் காணோம், அவங்க தான் எடுத்துருக்குறாங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ they have taken the plates. ஸோ யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டு அவங்க தான் எடுத்து வந்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ they have taken the plates, அதை வந்து ஷார்ட்டாக they have. ஓகே, they have வந்து இணைச்சு எழுதும்போது they have taken the plates. அவன் வெளியே போயிருக்கிறான், he has gone out, he has gone out. ஸோ he has a ஷார்ட்டாக எழுதும்போது he's gone out, he's gone out. ஸோ நம்ம வந்து இந்த gone அப்படிங்கிறது V3யில் இருக்கு. அப்போ ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். he இந்த அப்போஸ்ட்ரோஃபி s எதோட சுருக்கம், ஹேஸோட சுருக்கம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவள் தன் பெயரை கொடுத்திருக்கிறாள், she has given her name, she has given her name. ஸோ அதை ஷார்ட்டாக எழுதும்போது she has given her name, she has given her name. மழை பெய்திருக்கிறது. ஸோ பாரு எல்லா இடத்துலையும் ஈரமாக இருக்குது, மழை பெய்ஞ்சிருக்குது அந்த மாதிரி சொல்கிறது. இட் ஹேஸ் ரெயின்ட், இட் ஹேஸ் ரெயின், அது ஷார்ட்டாக எழுதும்போது இட் ஹேஸ் ரெயின்ட். இட்ஸ் ரெயின்ட் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஓகே, ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரி இடங்கள்லாம் வரும்போது இட்ஸ் ரெயின்ட் அப்படின்னு சொல்கிறவர் இட் ஹஸ் ரெயின்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். யாரோ இதை திறந்திருக்கிறார்கள். ஸோ யாரோ இதை வந்து திறந்திருக்கிறார்கள் அப்படின்னா அந்த இம்பேக்ட் பற்றி தான் சொல்கிறோம். பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். somebody has opened this, somebody has opened this. ஸோ somebody has வந்து என்னச்சு பேசும்போது somebody is opened this, somebody has opened this. ஸோ யூஸ்வலாகவே இந்த மாதிரியெல்லாம் வரும்போது இந்த அப்போஸ்ட்ரோஃபி s வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஓகே, யாரோ அதை அனுப்பி இருக்கிறார்கள், someone has sent that. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு sent அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா V3 ஃபார்ம். ஓகே, ஏன்னா வந்து V2 பாஸ்ட் டென்ஸ், V2வும் வந்து sent தான். ஓகே, சென்டோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, sent. V3 ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸும் sent தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் sent தான். ஸோ இது இந்த இடத்துல வந்து V3 ஃபார்மில் இருக்குது. ஓகே, have has தொடர்ந்து வந்தாலே நம்ம வந்து இந்த மாதிரி வந்தாலும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், யோசிக்கலாம் வேண்டாம். இது வந்து V3 தான். someone has sent that அப்படின்னா someone has sent that. ஏதோ ஒன்று இதை ஏற்படுத்தி இருக்கிறது, something has caused this, something has caused this. ஸோ something has வந்து என்னச்சு பேசும்போது something has caused this, something has caused this. ஸோ அதனால தான் இது வந்து something's caused this அப்படின்னு சொல்கிறத விட அந்த has அப்படிங்கிறது யூஸ்வலாகவே சில இடங்களில் நம்மளை இது அறியாமே நம்ம பேசுவோம். அதனால தான் இந்த இடம்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ண மாதிரி கொடுத்துருக்கேன் நான். ஓகே, அடுத்தது வந்து had. ஸோ had அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. ஏன்னா வந்து அது கூட வரக்கூடிய வேர்ப் வந்து V3 ஃபார்ம் தான், அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் இங்கு வந்திருந்தேன். ஸோ வந்திருந்தேன், ஸோ நான் வந்திருக்கிறேன் வேறு, ஓ இந்த இடமா நான் வந்திருக்கேங்க அப்படின்னு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன், நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன், நான் அந்த இடத்துக்கு வந்திருந்தேன் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ வந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா ஐ கேம், இது வந்து வந்திருந்தேன், நான் வந்திருந்தேனே அந்த ஃபங்க்ஷனுக்கு, நான் உங்களை பார்க்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட டோன் தான். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண எந்த இடத்துல வந்துட்டு ஐ கேம் யூஸ் பண்ணோம், ஐ ஹேட் கம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்மளுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். நான் இங்கு வந்திருந்தேன் அப்படின்னா ஐ ஹேட் கம் ஹியர். ஓகே, ஸோ ஐ ஹேடை வந்துட்டு சுருக்கி எழுதும்போது ஐட் கம் ஹியர், ஐட் கம் ஹியர். நீ கொடுத்திருந்தாய் அப்படின்னா யூ ஹேட் கிவன், உனக்கு நான் இல்லையா நீ தான் கொடுத்திருந்த அந்த மாதிரி சொல்லுது. யூ ஹேட் கிவனை வந்து ஷார்ட்டாக யூ ஹேட் கிவன், யூ ஹேட் கிவன். நாங்கள் அவர்களிடம் பேசி இருந்தோம், we had spoken to them. ஸோ இதை வந்து இணைச்சு பேசும்போது we had spoken to them, நாங்கள் அவங்ககிட்ட பேசியிருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அவர்கள் தட்டுகளை எடுத்திருந்தார்கள், they had taken the plates. ஸோ இது இணைச்சு பேசும்போது
they had taken the plates. அவன் வெளியே போயிருந்தான். He had gone out. He had gone out. So he had வந்து சேர்த்து பேசும்போது he had gone out. He had gone out. அவள் தன் பெயரை கொடுத்திருந்தாள். She had given her name. She had. ஸோ இந்த she had இணைச்சு பேசும்போது she had given her name. ஸோ உங்களுக்கு தெரியாதா அவள் பேரை இப்போ அவள் கொடுத்துருந்தாளே எங்களுக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ கிராமர் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு வந்து என்னென்னா இமேஜினேஷன் தான். நம்ம வந்து சென்டென்ஸ் எல்லாமே நாமளே வந்து ஒரு கற்பனை பண்ணி அதை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷனோட நம்மளுக்கு ஈஸியாக அதை வந்து யூஸ் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. நேற்று இரவு மழை பெய்திருந்தது. It had rained last night. ஸோ இந்த it had வந்து it had. ஸோ it had rained last night. It had rained last night. ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துலலாம் வந்து V3. இது வந்து ரெயின். ஸோ இந்த இடத்துல வந்து வேர்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெயின்ட் அப்படின்னா வந்து V2வும் வரும். இந்த இடத்துல V3. ஓகே, இது வந்து V2 கிடையாது, V3. எப்போவுமே நான் வச்சுக்கோங்க ஹேவ், ஹேஸ், ஹேட் இதை தொடர்ந்து வரும்போது V3 தான் இருக்கும். ஓகே, இது V2ன்னு நினச்சிட வேண்டாம். யாரோ இதை திறந்திருந்தார்கள். somebody had opened this. ஸோ யாரோ திறந்திருந்தாங்களே, நான் பார்த்தேனே யாருன்னு நான் வரல அந்த மாதிரி. ஓகே, எப்பவுமே இந்த மாதிரி சென்டென்ஸ் வரும்போது அது எப்படி கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இது யாரோ திறந்திருந்தாங்களே யாருன்னு எனக்கு டக்குன்னு நான் வர மாட்டேங்குது அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ somebody had அப்படிங்கிறத சேர்த்து எழுதும்போது somebodyed. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ண மாட்டோம், somebodyed அவ்வளோவா யூஸ் பண்ணவே மாட்டோம். அதனால தான் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இடங்கள் வரும்போது ஃபுல்லாகவே சொல்லிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து நான் அப்படியே கொடுத்துருக்கேன், ஏன்னா வந்து நான் அந்த லிஸ்ட்டில் பார்த்தேன், அதனால நான் இதை கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃபார்மே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, யாரோ அதை அனுப்பி இருந்தார்கள். someone had sent that. someone had sent that. ஸோ இதை வந்து someone had வந்துட்டு சேர்த்து எழுதும்போது இது. ஓகே, இந்த இடத்துல sent அப்படிங்கிறது வந்து V3 ஃபார்மாக தான் இருக்குது. ஓகே, ஏதோ ஒன்று இதை ஏற்படுத்தி இருந்தது. something had caused this. ஸோ அதை வந்து சேர்த்து எழுதும்போது இப்படி something had caused this இப்படி சொல்ல மாட்டோம், something had caused this அந்த மாதிரி சொல்லிடுவோம். அடுத்தது வந்து பர்சனல் ப்ரோனவுன்ஸ் கூட வந்து will அப்படிங்கிறத சேர்த்து பேசும்போது இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, ஸோ நான் இங்கு வருவேன், நான் இங்கு வருவேன், ஐ வில் கம் ஹியர். ஸோ இந்த ஐ வில் அப்படிங்கிறத சேர்த்து எழுதும்போது ஐல். ஸோ அப்போஸ்டஃபி கண்டிப்பாக போட்டு தான் எழுதணும். போடல அப்படின்னா இது வந்து என்ன ஆகும், இல் அப்படின்னு வந்துடும். இல்லைன்னா என்ன, உடம்பு சரியில்லை, நோய்வாய்ப்பட்டிருப்பது, அது வந்து இல் அப்படின்னு இல்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இல் ஆயிரும். ஓகே, ஸோ இது வந்து ஐல் அது வந்து இல், இது வந்து ஐல். ஓகே, ஸோ இது வந்து ஐ வில், இதை சேர்த்து சொல்லணும் ஐல் கம் ஹியர். நீ கொடுப்பாய், யூ வில் கிவ், அதை வந்து ஷார்ட்டாக எழுதும்போது யூ வில் சேர்த்து எழுதும்போது யூல் கிவ். நாங்கள் பேசுவோம், we will talk. ஸோ அதை வந்து ஷார்ட்டாக எழுதும்போது will talk. அப்போஸ்டஃபி போடலைன்னா அது வெல் அப்படின்னு மாறிடும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக will talk. அவர்கள் தட்டுகளை எடுப்பார்கள், they will take the plates. ஸோ they will வந்து ஷார்ட்டாக கம்பைன் பண்ணி எழுதும்போது இப்படி எழுதுவோம், they'll take the plates. ஸோ they will take the plates, இது வந்து they'll take the plates. அவன் வெளியே போவான், he will go out. ஸோ அதை வந்து எழுதும்போது he'll go out. ஸோ அப்போஸ்டஃபி போடணும்னா ஹெல்லுன்னு மாறிடும். ஓகே, பார்த்துக்கோங்க. அவள் தன் பெயரை கொடுப்பாள், she will give her name. ஸோ அது வந்து ஷார்ட்டாக எழுதும்போது she'll give her name. இன்று இரவு மழை பெய்யும், it will rain tonight. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இது சேர்த்து வரும்போது it will rain tonight. it will அப்படிங்கிறது it'll. ஓகே, it will rain tonight. யாராவது இதை திறப்பார்கள், somebody will open this. ஸோ அது வந்து somebody will அப்படிங்கிறது somebody'll open this. யாராவது அதை அனுப்புவார்கள், someone will send that. ஏதோ ஒன்று இதை ஏற்படுத்தும், something will cause this. ஸோ இதை சேர்த்து எழுதும்போது something will cause this. அடுத்தது வந்து would. ஸோ நான் வந்து did வந்து அவாய்ட் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து did அப்படிங்கிறது வந்து அந்த அப்போஸ்டஃபி டி போட்டு யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர், நான் அதை பார்த்ததும் கிடையாது. அதனால நான் அது வந்து கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகே,
ஸோ உட். ஸோ இந்த உட் அப்படின்றது வரும்போது மட்டும் பார்த்தோம்னா இது பெரும்பாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் இல்லை வந்து வில்லோட பாஸ்டென்ஸாகவும் நம்ம வந்து உட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகே, வில்லோட பாஸ்டென்ஸும் வந்து உட்டு தான், அதை நான் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ஹைப்பத்தட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் இல்லை வந்து இஃப் கண்டிஷனல்ஸ் அந்த மாதிரி சென்டென்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி சென்டென்ஸ் வந்து அது பாஸ்ட் ஹேபிட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருக்கிறனால நான் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸும் எதை பற்றி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் சிறுவனாக இருக்கும்போது நான் இங்கே தினமும் வருவேன். இந்த இடத்துல தினமும் வருவேன் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஐ வில் கம் இல்லை, ஐ வுட் கம் தான். ஸோ வில்லோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, வுட். அதை தான் ஆக்சுவலாக நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா பாஸ்ட் ஹேபிட். வில்லோட பாஸ்ட் டென்ஸ் வந்து வுட். அந்த வுட்டை தான் நம்ம வந்து அந்த பாஸ்ட் ஹேபிட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு வில்லோட வுட் யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் டென்ஸான வுட். ஸோ நம்மளுக்கு ஒரு டவுட், ஒரு தமிழில் வந்து பேசும்போது இப்படி பேசுவோம், இங்கிலீஷில் வந்து அந்த டென்ஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸோ வென் ஐ வாஸ் யங், ஓகே, நான் சிறுவனாக இருந்தபோது ஐ வுட் கம் ஹியர் எவ்ரிடே. இந்த இடத்துல வில் போடலாமா அப்படின்னா போடக்கூடாது. இந்தியன் ஸ்டைலில் கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம இந்தியன் ஸ்டைல் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணுறதை பார்க்கலாம், பட் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, வென் ஐ வாஸ் யங் ஐட் கம் ஹியர் எவ்ரிடே. ஸோ இந்த ஐ வுட்டை வந்து சேர்த்தி எழுமு ஐட். ஓகே, ஐட். ஸோ ஐட் கம் ஹியர் எவ்ரி டே. வென் ஐ வாஸ் யங் ஐட் கம் ஹியர் எவ்ரி டே. ஸோ உட்டை தொடர்ந்து வரக்கூடியது. இப்போ ஒரு டவுட் வரலாம், இந்த இடத்துல வந்து கம் அப்படின்னு வந்திருக்கேன், நான் வந்துட்டு இது ஐ ஹேட் அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்மா இல்லை வந்து ஐ வுட்டோட ஷார்ட் ஃபார்மா, இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உட்டை தொடர்ந்து வரக்கூடியது வந்து V1 ஃபார்மில் தான் இருக்கும் அந்த வேர்பு. ஓகே, ஹேடை தொடர்ந்து வரக்கூடியது V3 ஃபார்மில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஐட் கம் அப்படின்னு வந்திருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் பற்றி மென்ஷன் பண்ணி அது V3 ஃபார்மில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்போ அது ஐ ஹேடு. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா V1 ஃபார்மான கம் தான் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இது வந்து ஐ வுட். ஓகே, அடுத்தது நீ கொடுப்பாய் என்று நான் நினைத்தேன். ஃப்யூச்சர் ரிலேட்டிவ் டு த பாஸ்ட். ஸோ நீ வந்து கொடுக்கலையா, நான் வந்து நினச்சேன் நீ கொடுப்பேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. நீ கொடுப்பேன்னு நான் நினச்சேன். இது பார்க்குறக்கு நம்ம வந்து ஃப்யூச்சர் மாதிரி தெரியும், பட் ஃப்யூச்சர் ரிலேட்டிவ் டு த பாஸ்ட். நம்ம பாஸ்ட்டில் வந்து என்ன நினச்சோம் ஃப்யூச்சர் பற்றி. ஸோ பாஸ்ட்டுக்கு போய் ஒரு நினச்சி பார்க்குறோம். ஸோ நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் நீ கொடுப்பேனே நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, அந்த மாதிரி சொல்கிறது. அதனால தான் இது வந்து சொல்லும்போது ஃப்யூச்சர் ரிலேட்டிவ் டு த பாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஐ தாட் யூ வுட் கிவ். ஸோ இந்தியன் ஸ்டைலில் சில பேர் வில் யூஸ் பண்ணுறதும் நம்ம பார்க்கலாம், பட் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, வில்லோட பாஸ்ட் டென்ஸ் அண்ட் வுட் தான் யூஸ் பண்ணும், ஏன்னா இது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, I thought you'd give. I thought you'd give. நாம் அவர்களிடம் பேசுவோம் என்று ராதா சொன்னாள். இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், டைரக்ட் ஸ்பீச்சில் வில் இருந்ததுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அதை வந்து உட்டா மாற்றுவோம் இல்லைங்களா. அதே தான், ஏன்னா அது ரிப்போர்ட்டட் ஸ்பீச். நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து என்ன நடந்துச்சுன்னு நம்ம கன்வே பண்ணுறோம். ஸோ அது ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அதனால வில்லுக்கு பதிலாக உட் தான் யூஸ் பண்ணுறோம், அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ராதா செட் வி வுட் ஸ்பீக் டு தெம். ஓகே, இன்டைரக்ட் ஸ்பீச். ராதா செட், ராதா வந்து சொன்னா, என்ன சொன்னா. ஸோ ஆக்சுவலாக டைரக்ட் ஸ்பீச்சாக இருந்தால் நம்ம எப்படி போட்டிருப்போம், ராதா செட் கமா டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி இதை வந்து டபுள் கோட்ஸில் கொண்டு வந்திருப்போம். ஆனால் உட்டுக்கு பதிலாக வில் போட்டிருப்போம். வி வில் ஸ்பீக் டு தெம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாறுது. அப்போ அந்த டபுள் கோட்ஸை எடுத்துட்டோம், செட்டுக்கு அடுத்தது வந்து தட் யூ இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம வந்து இப்படி எழுதுகிறோம். ராதா செட் தட் வி வுட் ஸ்பீக் டு தெம். ஸோ வி வுட் அப்படிங்கிறது ஷார்ட்டாக வந்து வி. ஓகே, ராதா செட் தட் வீட் ஸ்பீக் டு தெம். அவர்கள் தட்டுகளை எடுப்பார்கள் என்று அவள் சொன்னாள். இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் தான். ஓகே, ஸோ வில்லோட பாஸ்ட் டென்ஸான வுட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஷீ செட் தட் தே வுட் டேக் த பிளேட்ஸ். ஸோ அதை வந்து அப்படியே யூஸ் பண்ணுறோம். ஷீ செட் தட் தேட். ஸோ தே வுட் அப்படிங்கிறது வந்து சேர்த்து தேட் டேக் த பிளேட்ஸ். அவனிடம் பணம் இருந்திருந்தால் அவன் இதை வாங்குவான். ஓகே, இது வந்து என்னென்னா அன்ரியல் ப்ரெசன்ட் கண்டிஷ்னல். ஸோ அவங்ககிட்ட பணம் இல்லை, இருந்திருந்தா அவன் வாங்குவான் இதைய ஏன்னா அவனுக்கு இது இவ்வளோ பிடிக்கும், வாங்கியிருப்பான்னு சொல்கிறத விட வாங்குவான்.
அந்த அளவுக்கு நம்ம வந்து உறுதியாக சொல்கிறோம். அவங்ககிட்ட பணம் இல்லாதனால அவன் வாங்காமல் இருக்கான், பணம் இருந்தது ஃபஸ்ட் ஆளாக போய் வாங்குவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இஃப் ஹீ ஹேட் மனி ஹீ வுட் பை திஸ். அதை வந்து ஷார்ட் ஆகும்போது இஃப் ஹீ ஹேட் மனி ஹீ வுட் பை திஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஹேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவனிடம் இருந்திருந்தால் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இதுதான் வந்து ஒரு வேர்பாகவே செயல்படுது. அதனால நம்ம வந்து இதை சேர்த்தாமல் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, இந்த இடத்துல வந்து இது ஒரு ஆக்ஸிலரியாக, இதுதான் வந்து வேர்ப், இது வந்து ஆக்ஸிலரியாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதனால இதை சேர்த்திருக்கோம். ஓகே, இஃப் ஹி ஹேட் மனி. ஸோ இந்த இடத்துல இதை வந்து சேர்த்து எழுத மாட்டோம். ஓகே, இருக்கிறது இருந்திருந்தால் அந்த டோன் தான் இது. இந்த இடத்துல வந்து ஆக்ஸிலரி தானே சேர்த்து இப்போ பேசி பார்த்துட்ருக்கோம், அந்த ஃபார்முக்காக நான் கொடுத்துருக்கேன். இஃப் ஹி ஹேட் மனி ஹீட் பை திஸ். ஸோ யூஸ்வலாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே சென்டென்ஸில் நிறைய கன்ட்ராக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி பேசாதீங்க. ஓகே, அவளுக்கு விருப்பம் இருந்திருந்தால் அவள் தன் பெயரை கொடுப்பாள். ஸோ அன்ரியல் ப்ரெசன்ட் கண்டிஷ்னல். அதாவது வந்துட்டு அவளுக்கு விருப்பம் இருந்தால் அவள் கொடுப்பா தானே, அவளுக்கு தான் விருப்பம் இல்லைல்ல, அதான் அவள் கொடுக்கல, எனக்கு அவளை பற்றி தெரியும், அவளுக்கு விருப்பம் இருந்தால் அவள் கொடுப்பா, அந்த மாதிரி ஒரு அன்ரியல் ப்ரெசன்ட். இப்போ அவளுக்கு வந்து விருப்பம் இருக்கா இல்லை, விருப்பம் இருந்தால் கொடுப்பா. ஆக்சுவலாக அதோட என்ன அவங்க சொல்ல வராங்க, அவளுக்கு விருப்பம் இல்லைன்றது தான் கன்வே பண்ணுறாங்க, அந்த மெசேஜ் தான் சொல்கிறாங்க. ஸோ அன்ரியல் ப்ரெசன்ட் கண்டிஷ்னல். இஃப் ஷீ ஹேட் இன்ட்ரெஸ்ட் ஷீ வுட் கிவ் ஹர் நேம். ஸோ இஃப் ஷீ ஹேட் இன்ட்ரெஸ்ட் ஷீட் கிவ் ஹர் நேம். இன்று இரவு மழை பெய்யும் என்று நாங்கள் சொல்லவில்லை. இன்டைரக்ட் ஸ்பீச். We didn't say that it would rain tonight. So we didn't say. ஸோ இது வந்து didn't அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான், didn'tன்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். ஸோ we didn't say that it would rain tonight. இந்த இடத்துல it would அப்படின்றது சேர்த்து இப்படி பேசுவோம். We didn't say that it would rain tonight. ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு கன்ட்ராக்ஷன் இருக்கே, நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாமா அப்படின்னா இந்த மாதிரி இந்த didn't don't எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, யாராவது இதை திறப்பார்கள் என்று ரவி நினைத்தான். ஃபியூச்சர் ரிலேட்டட் டு த பாஸ்ட். ரவி தாட் தட் சம்படி would ஓப்பன் திஸ். ஸோ அது வந்து சம்படி would அப்படிங்கிறது வந்து சம்படிட் அப்படின்ற மாதிரி வரும். இது அவ்வளோ யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல. ஃபுல் ஃபார்மாக சம்படி would அப்படிங்கிறத தான் நான் பார்த்துருக்கேன். அதனால் இது வந்து அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ரவி தாட் தட் சம்படி ஓப்பன் திஸ். சம்படிட் ஓப்பன் திஸ் அப்படின்றது அந்த சவுண்டே பார்த்தோம்னா அது ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி அதை நான் வச்சுக்கோங்க. ஸோ சம்படி would ஓப்பன் திஸ் அப்படிங்கிறது அதிகமாக நான் பார்த்துருக்கேன் யூஸ் பண்ணுறது. அடுத்தது யாராவது அதை அனுப்புவார்கள் என்று நாங்கள் நினைத்தோம். ஃபியூச்சர் ரிலேட்டிவ் டு த பாஸ்ட். We thought someone would send that. Okay, someone would send that. We thought someone would send that. இதுவும் வந்து நான் அவ்வளோவா பார்த்ததில்லை. ஓகே, அதனால தான் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வரும்போது somebody would, someone would அப்படின்லாம் வரும்போது நான் வந்து ஃபுல் ஃபார்ம் யூஸ் பண்ணுறது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏதோ ஒன்று இதை ஏற்படுத்தும் என்று ரகு சொன்னான். இன்டைரக்ட் ஸ்பீச். ரகு said that something would cause this. ஸோ இது ஷார்ட்டாக எழுதும்போது something would அப்படிங்கிறத இப்படி சேர்த்து எழுதியிருக்கோம். ரகு said that something would cause this. இப்போ நம்ம வந்து இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ். இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன, அந்த கேள்வியில் வரக்கூடிய வார்த்தைகள், அதாவது who, what, when, where, why, how, which அதெல்லாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம கொஷின்ஸில் தான் கேட்போன்ட்டு இல்லை, இப்போ வந்து ரிலேட்டிவ் ப்ரானன்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அதனால இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஷினாகவும் நான் சிலது கொடுத்துருக்கேன், சிலது வந்து ரிலேட்டிவ் ப்ரானனாகவும் சில சென்டென்சஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தோன்னா விச் வந்து பெரும்பாலும் நான் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்க காரணம் என்னென்னா, நம்ம வந்து சென்டென்ஸோடு பேசும்போது விச் அப்படிங்கிறது சில இடங்களில் கேட்கும்போது அந்த விச் ஒன் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆகணுமா இருக்கும். அந்த விச் கூட ஒன் அப்படிங்கிறத நம்ம வந்து சேர்த்து பேசுகிற மாதிரி வரும். அதனால் இதெல்லாம் வந்து இந்த விச் ஆர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். அதுக்காக தான் இதை நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நான் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ் என்னென்னா இதெல்லாம் தான். who, what, when, where, why, how, which. ஸோ இது கூட வந்துட்டு இந்த ஆக்சிலரிஸ் எல்லாம் சேரும்போது ஓகே, இந்த ஆக்சிலரிஸ் ஆன இஸ், ஆர், டிட், ஹேவ், வுட், வில் இதெல்லாம் வரும்போது எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா
இந்த டிட் ஃபார்ம் வந்து நான் ஹூட் அப்படின்றது நான் பார்த்ததில்ல. பட் இருந்தாலும் சிலதெல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்படி இது பார்க்கலனாலும் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஹூ இஸ் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதை வந்து ஷார்ட்டாக ஹூஸ். வாட் இஸ் அப்படிங்கிறது வாட்ஸ். வென் இஸ் அப்படிங்கிறது வென்ஸ், வேஸ், வைஸ். ஓகே, வைஸ் அப்படிங்கிறது நம்ம அவ்வளோவா கேட்க மாட்டோம். நம்ம இது வந்து வைஸ் அப்படிங்கிறது சேர்த்திடுவோம். ஐ மீன் சேர்த்தி தான் செப்பரேட்டாக தான் பேசுவோம், சேர்த்தி பேச மாட்டோம். இருந்தாலும் நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ ஹவுஸ் அப்படிங்கிறது, விச்சஸ் அப்படிங்கிறது வந்து விட்ஸ். அதே மாதிரி வந்துட்டு ஹூ கூட ஆர் சேரும்போது இப்படி வரும். ஓகே, ஹூஆ, வாட்டா, வெனா, வெரா, வை ஆ, ஹவா, விச் ஆர், அந்த மாதிரி. அடுத்தது வந்து டிட், ஹூ டிட். ஸோ ஹூ டிட், வாட் டிட், வென் டிட், வேர் டிட், அந்த மாதிரியெல்லாம் வரும்போது இப்படி அந்த டிட்டை வந்து அப்போஸ்ட்ரோஃபி டி போட்டு சேர்த்தி பேசுகிறோம். அடுத்தது ஹேவ், ஹூ ஹேவ், வாட் ஹேவ் அப்படிங்கிறது வந்து ஹூ ஹேவ், வாட் ஹேவ், வென் ஹேவ், வே ஹேவ், வை ஹேவ், ஹவ் ஹேவ், அதெல்லாம். அடுத்தது அகெயின் உட். ஸோ இந்த இடத்துல வரும்போது மறுபடியும் வந்து ஒரு டவுட் இருக்கும், இந்த இடத்துல உட். ஸோ உட் ஃபாலோ பண்ணக்கூடியது வந்துட்டு V1 வேர்பாக தான் இருக்கும். டிட்டை ஃபாலோ பண்ணக்கூடியதும் V1 வேர்பாக தான் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வரும்போது பெரும்பாலும் வந்து இந்த டிட்டை ஃபுல்லாகவே போட்டு எழுதுவாங்க. ஏன்னா இதை தொடர்ந்து வர்றதும் V1 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம், இதை தொடர்ந்து வர்றதும் வந்து V1 ஃபார்ம் தான் வரும். ஓகே, உட் கூட ஹேவ் போட்டு அப்புறமா ஒரு வேர்ப் வரும். ஓகே, உட் ஹேவ், அப்புறமா வரக்கூடியது வந்து V3 ஃபார்ம். ஓகே, இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியர் ஐடியா இருக்கும். அடுத்தது வந்துட்டு வில்லு. ஸோ வில் வரும்போது அப்போஸ்ட்ரோஃபி டபுள் எல். ஸோ ஹூ வில் அப்படிங்கிற ஹூல், வாட் வில் அப்படிங்கிறது வாட்டில், அந்த மாதிரி வெனில், வேரில், வயல், ஹவில், விச்சில். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸாக பார்த்துட்டு வரலாம். அதாவது இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இஸ், அடுத்த செட்டில் ஆர், அப்புறம் டிட், அப்புறம் அந்த மாதிரி பார்த்துட்டு வரோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹூ கூட வந்து இஸ் சேரும்போது எப்படியெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒவ்வொரு டென்ஸாக நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கறனால நான் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். யார் வருகிறார், அதாவது யார் வருகிறார், இல்லை யார் வந்துக்கிட்டு இருக்காங்க, யார் வந்து கொண்டு இருக்கிறார், அந்த மாதிரி கேட்கும்போது ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹூ இஸ் கம்மிங், அதை வந்து சேர்த்து எழுதும்போது ஹூஸ் கம்மிங், ஹூஸ் கம்மிங். ஸோ இது வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒன்று யார் வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக்கே, அதாவது இப்போ நம்மளுக்கு தெரியல நம்ம வீட்டுக்கு யாரோ வந்துருக்காங்க, யார் வராங்க அப்படின்றதா இருக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வெளியில் போகிறேன், உங்களை யார் வரீங்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுக்கும் இது வந்து மேட்ச் ஆகும். அடுத்தது நேரம் என்ன ஆகுது, ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். ஓகே, ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். ஸோ எப்பவுமே நான் வச்சுக்கோங்க, ஆம் இஸ் ஆர் வந்துச்சு அப்படின்னாலே அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான். தொடர்ந்து வேர்ப் கூட ஐஎன்ஜி வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அதே வந்து ஆம் இஸ் ஆர் இருக்குது, ஆனால் வேர்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சிச்சுவேஷனாக அது மாறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அது சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இல்லை வந்து வேர்ப் கூட ஐஎன்ஜி இல்லை அப்படின்னா வந்துட்டு அது வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ யூஸ்வலாகவே சிம்பிள் ப்ரெசண்ட் கூட வந்து சில சமயங்கள் வந்து நம்ம ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணணும்னு வராது. ஓகே, ஐ கோ த எவ்ரிடே. ஸோ பாருங்கள், ஐ கோ அப்படின்றது ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணிடுவோம். யூ கம், யூ சி, அந்த மாதிரி. சம்டைம்ஸ் வந்து ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணுவோம், ஆனால் அது வந்து சிச்சுவேஷனை மீன் பண்ணி நம்ம பேசுவோம். அப்போ வேர்ப் கூட ஐஎன்ஜி எல்லாம் இருக்காது. அப்போவும் நம்ம வந்து அது ப்ரெசன்ட் சிம்பிள்னு தான் எடுத்துக்கணும். எப்பவுமே ஆக்சிலரி வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆம் இஸ் ஆர்னாலே ப்ரெசண்ட் தான், அதை தொடர்ந்து வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்ததுன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஆம் இஸ் ஆர் இருக்குது, ஆனால் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் இல்லைன்னா அது வந்து சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டினாவோ இல்லை சிச்சுவேஷன் பேஸ்ட் ஆன்சராகவோ இருக்குன்னு அர்த்தம். அது வந்து ப்ரெசன்ட் சிம்பிள் இல்லைன்னா சிம்பிள் ப்ரெசன்ட். இது சில பேர் வந்து ப்ரெசன்ட் சிம்பிள்பாங்க, சம்டைம்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட்னு சொல்லுவாங்க. எப்படி சொன்னீங்கனாலும் ஓகே தான். ஓகே, நேரம் என்ன ஆகுது, வாட் இஸ் த டைம். ஸோ அதை வந்து சேர்த்தி வரணும், வாட்ஸ் த டைம், வாட்ஸ் த டைம். வாட் இஸ் வந்து சேர்த்தி வாட்ஸ் த டைம். அவள் எப்போது போகிறாள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வென் இஸ் ஷி கோயிங். ஸோ அதை வந்து வென் இஸ்ஸை வந்து சேர்த்தி பேசும்போது வென்ஸ் ஷி கோயிங், வென் ஷி கோயிங். ராஜ் எங்கே வருகிறான், வேர் இஸ் ராஜ் கம்மிங். ஸோ இஸ்ஸும் இருக்குது, ஐஎன்ஜி ஃபார்மும் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வேர்ஸ் ராஜ் கம்மிங், வேர்ஸ் ராஜ் கம்மிங். ராணி இதை ஏன் கொடுக்கிறாள். ஸோ why is ராணி கிவிங் திஸ், why is ராணி கிவிங் திஸ். ஸோ இஸ் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸ்னு தெரிஞ்சிடுச்சு. அதில் வந்து பார்த்தோன்னா வேர்ப் கூட ஐஎன்ஜி இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ். why is ராணி கிவிங் திஸ்.
இது எப்படி வேலை செய்கிறது. How is this working? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். How is this working? this அதை வந்து சேர்த்து எழுதும்போது how's this working. சாரி, how is this working அதை வந்து சேர்த்து எழுதும்போது how's this working. இது எப்படி வேலை செய்கிறது. அது சாரி, உன் அறை எது, உன் அறை எது. which is your room, which is your room. ஸோ இஸ் இருக்குது, ஆனால் பக்கத்தில் verb plus ing இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதை வந்துட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் பற்றி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறக்காக கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். which is your room அப்படின்னா which your room. ஸோ இஸ் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆர் கூட வந்து அந்த ஹூ வென் அதெல்லாம் சேரும்போது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து யார் அவர்கள் ஹூ ஆர் தே. ஸோ ஆம் இஸ் ஆர் வந்துச்சுனாலே ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் கூட verb ing இருக்கா இல்லை. இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க அந்த நிலவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், ஒரு சுச்சுவேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸாக இதை பிரிக்கிறோம். ஸோ ஹூ ஆர் தே அப்படிங்கிற அதை சேர்த்து எழுதும்போது ஹூ ஆர் தே. நாம் என்ன கொடுக்கிறோம், வாட் ஆர் வி கிவிங். அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோன்னு வச்சுக்கலாம், அவங்களாம் அது கொடுக்குறாங்க, நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறோம் இல்லை, அந்த மாதிரி கேட்குற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ வாட் ஆர் வி கிவிங். ஸோ இந்த இடத்துல வாட் ஆரை வந்து சேர்த்து வாட் ஆர் வி கிவிங். அவர்கள் எப்போது போகிறார்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். when are they going. ஸோ ஆருக்கு ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ verb பார்க்குறோம், verb கூட ing இருக்குது. ஸோ கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். when are they going. when ஆரை வந்து சேர்த்து when are they going. அவர்கள் எங்கே வருகிறார்கள், where are they coming. where are they coming. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர்கள் இதை ஏன் கொண்டு வருகிறார்கள், why are they bringing this. ஸோ இது சேர்த்து பேசும்போது why are. ஸோ why are they bringing this. why are they bringing this. இது யூஸ் பண்ணவே மாட்டாங்கன்ட்டுல, பட் கொஞ்சம் கம்மி தான். ஓகே. ஸோ why ஆரை வந்து சேர்த்து எழுதும்போது இப்படி. அவர்கள் இங்கே எப்படி தூங்குகிறார்கள், how are they sleeping here. ஸோ how are they sleeping here. ஹவும் ஆரையும் சேர்த்தும் போது how are they sleeping here. திறக்கப்பட்ட பாக்ஸில் இங்கே வை. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் தான். இது எப்படி எழுதுகிறோன்னு பார்க்கலாம். கீப் த பாக்ஸஸ் ஹியர் அப்படிங்கிறது தான். பாக்ஸஸை இங்கே வை அப்படின்னு சொல்கிறோம் ஒருத்தங்கிட்ட. அவங்க உடனே வந்து எந்த பாக்ஸஸ் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ரிலேட்டிவ் ப்ரானோனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல விச் அப்படிங்கிறத நான் வந்து அந்த இன்ட்ரோகேட்டிவ் வேர்டை வந்து ரிலேட்டிவ் ப்ரானோனாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. விச் ஆர் ஓப்பன். ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு சொல்கிறோம். பெட்டியில் வைக்க சொன்னீங்க, எந்த பெட்டின்னு சொல்லி, ஸோ அந்த திறந்திருக்கு பற்றியா, அந்த திறந்திருக்கிற பாக்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வெயி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே. ஸோ கீப் த பாக்ஸஸ் கமா விச் ஆர் ஓப்பன் ஹியர். ஸோ இது ஏன் நம்ம வந்து இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, கீப் த பாக்ஸஸ் ஹியருங்கிறது தான் சென்டென்ஸ். ஓகே. அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். பாக்ஸஸை வைக்க சொல்லிட்டு எந்தெந்த பாக்ஸஸ் அப்படின்னா திறக்கப்பட்ட அல்ல பிரிக்கப்பட்ட பாக்ஸஸ். ஓகே. விச் ஆர் ஓப்பன். ஸோ அதனால இப்படி கொடுத்துருக்கோம். கீப் த பாக்ஸஸ் ஹியர். எப்பவுமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் சிம்பிள் தான். இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. ஆர்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் சிம்பிள் தான். ஸோ இந்த இடத்துல விச் ஆர் அப்படிங்கிறத சேர்த்து இப்படி எழுதியிருக்கோம். கீப் த பாக்ஸஸ் விச் ஆர் ஓப்பன் ஹியர். அடுத்தது வந்து ஹேவ். இன்ட்ரோகேட்டிவ் கூட ஹேவ் சேர்த்தும் போது சென்டென்சஸ் எப்படி வருதுன்னு இப்போ பார்க்கலாம். செல்ல பிராணிகள் வைத்திருக்கும் நபர்களுக்கு இதை அனுப்பு. ஸோ சென்ட் திஸ் டு பீப்புள் ஹூ ஹேவ் பெட்ஸ். ஓகே. சென்ட் திஸ் டு பீப்புள் ஹூ ஹேவ் பெட்ஸ். ஸோ சென்ட் திஸ் டு பீப்புள் ஹூ ஹேவ் பெட்ஸ். ஸோ இந்த இடத்துல ஹூ ப்ளஸ் ஹேவ். ஸோ அது வந்து ஹூ ஹேவ் பெட்ஸ். ஸோ இது வந்து ப்ரெசன்ட் சிம்பிள். இந்த இடத்துலையும் வந்து இந்த ஹூ அப்படிங்கிறது. ஸோ இது வந்து அனுப்பணும்னு சொல்கிறோம். யாருக்கு அப்படின்னா யாருக்கிட்டெல்லாம் செல்லப்பிராணிகள் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் இதை அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே. இந்த இடத்துல வந்து இந்த ஹூ அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனோன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீ என்ன எடுத்திருக்கிறாய். ஓகே. வாட் ஹேவ் யூ டேக்கன். வாட் ஹேவ் யூ டேக்கன். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னாலே ஆம் இஸ் ஆர் இல்லை, ஆனால் வந்து ஹேவ் இருக்குது. ஹேவ் வந்து ஆக்ஸிலரியாக வரும்போது நம்மளுக்கு தெரியும். ஹேவ் ஹேஸ் வந்துச்சுன்னா ப்ரெசண்ட்டுன்னு தெரியும். அது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, அது வந்து வேர்பாகவும் இருக்குது இல்லைங்களா. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்லும்போது ஐ ஹேவ், ஷீ ஹேஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது வேர்ப். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி இது வந்து ஆக்ஸிலரியாக இருக்கா இல்லை வந்து வேர்பாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுனா அடுத்ததாக வேர்ப் இருக்கான்னு பாருங்கள். ஹேவோ ஹேஸோ வேர்பாக வரும்போது அடுத்ததாக பெரும்பாலும் ஃபாலோயிங் வேர்ப்ஸ் இருக்காது. ஓகே. ஐ ஹேவ் 2 pens.
என்கிட்ட 2 பேனா இருக்கிறது. அந்த இடத்துல ஹேவ் தான் வந்து வேர்ப், பென் அப்படிங்கிறது வந்து நவுனாக வந்துருச்சு. ஓகே, ஆப்ஜெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இதுதான் வந்து வேர்ப் V3 ஃபார்மில் இருக்குது. ஸோ இது வந்து ஆக்ஸிலரியாக தான் வருது. ஸோ இது வந்து சேர்த்து பேசணும். வாட் ஹேவ் யூ டேக்கன்? ஓகே, வாட் ஹேவ் யூ. ஸோ நம்மளுக்கே தெரியும் ஹேவ், ஹேஸ் ப்ளஸ் V3 வந்துச்சுன்னா என்ன? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். வாட் ஹேவ் யூ டேக்கன்? வாட் ஹேவ் யூ டேக்கன்? நீ என்ன எடுத்திருக்கிற? ஸோ வாட் ஹேவ் அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம். அதை சேர்த்து எழுதும் வாட் ஹேவ் யூ டேக்கன்? அவர்கள் எப்போது கொடுத்திருக்கிறார்கள்? இது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக நான் கொடுத்துருக்கேன். உனக்கு அவங்கள பற்றி தெரியாது, அவங்க எப்போ தான் கொடுத்துருக்குறாங்க அவங்கெல்லாம், அந்த மாதிரி ஒரு டோனில் பேசுகிற மாதிரி நான் அதை கொடுத்துருக்கேன். ஓகே, வென் ஹேவ் தே கிவன்? என்னமோ அவங்க எப்பவுமே கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க, அவங்க எப்போ தான் கொடுத்துருக்குறாங்க, அந்த மாதிரி டோன் இது. ஓகே, வென் ஹேவ் தே கிவன். ஸோ இந்த இடத்துல வந்து ஹேவ் இருக்குன்னு சொல்லிட்டு இது ஹேவ் வந்து வேர்பா இல்லையா, அதாவது இதுதான் வந்து மெயின் வேர்பா இல்லை வந்து ஆக்ஸிலரியான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? அடுத்ததாக அந்த சென்டென்ஸ்லையோ இல்லை கொஸ்டின்லையோ வேர்ப் இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. ஸோ இது வந்து ஆக்ஸிலரியாக தான் செயல்பட்டுருக்கு. ஓகே, when have they given? ஸோ இது வந்து V3 ஃபார்ம். ஸோ when have சேர்த்து எழுதும்போது இப்படி when have they given? அவர்கள் எங்கே போயிருக்கிறார்கள்? where have they gone? ஸோ where have அப்படிங்கிறது சேர்த்து எழுதும்போது where have. ஓகே, where have they gone? where have they gone? அவர்கள் ஏன் வந்திருக்கிறார்கள்? why have they come? ஸோ இது சேர்த்து எழுதும்போது why have they come? why have they come? ஸோ இது வந்து இனிஷியலாக தான் இந்த ஹேவ் ஹேஸ் வச்சு டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் வரும்போது நம்மளுக்கே தெரியும் ஹேவ் ஹேஸ் ப்ளஸ் V3 வந்துச்சுனாலே அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். அவர்கள் எப்படி வந்திருக்கிறார்கள்? ஹவ் ஹேவ் தே கம்? ஸோ ஹவ் ஹேவை வந்து சேர்த்தும்போது எப்படி ஹவ் ஹேவ் தே கம்? ஹவ் ஹேவ் தே கம்? இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னாலே ஈஸியாக நம்மளுக்கு அந்த ப்ரனன்சியேஷன்ஸ் வந்துடும், கன்ட்ராக்ஷன்ஸ் வருது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம், சிவப்பு கவர்கள் கொண்ட புத்தகங்கள் மேஜை மீது உள்ளன. ஸோ இந்த இடத்துல வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சிவப்பு கவர்கள் கொண்ட புத்தகங்கள் மேஜை மீது உள்ளன. த புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். ஓகே, புக்ஸு மேஜை மேலே இருக்குது, அதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். ஆர் வந்துருச்சு, ப்ரெசன்ட் டென்ஸ். ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கா? இல்லை. ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ப்ரெசன்ட் சிம்பிள் ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட், அதை வந்து எழுதிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா விச் கூட வந்து நம்ம ஹேவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரானவுன். அதாவது இந்த இடத்துல வந்து இது வந்து ஆக்ஸிலரி கிடையாது, இது வந்து இந்த இடத்துல இது ஒரு வேர்பாகவே செயல்படுது. அதாவது விச் ஹேவ் ரெட் கவர்ஸ் அப்படின்னா சிவப்பு கவர்கள் கொண்ட, நம்ம வந்து ரிலேட்டிவ் ப்ரானவுன்னா இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை காமிக்கிறோம். ஸோ சிவப்பு கவர் கொண்ட புத்தகங்கள்லாம் வந்துட்டு மேஜை மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, இப்போ ஒருத்தவங்க புக்ஸ் தேடிட்டு இருக்கீங்க, எந்த புக்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லைங்க எனக்கு சில புக்ஸ் எல்லாம் காணாம தான் தேடிட்டு இருக்கேன். இல்லை, நான் இப்போ தான் பார்த்தேன் சிவப்பு கவர் கொண்ட புக்ஸ் எல்லாம் வந்து டேபிள் மேலே வச்சுருக்குறாங்க, போய் பாருங்கள், அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, ஸோ இந்த விச் ஹேவை சேர்த்து எழுதும்போது பார்த்தோம்னா விச் ஹேவ் த புக்ஸ் விச் ஹேவ் ரெட் கவர்ஸ் ஆர் ஆன் த டேபிள். அடுத்தது would. ஸோ would அப்படின்னாலே வந்து ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், ஹைப்போதெசிஸ் அண்ட் கண்டிஷனல்ஸில் தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். நம்ம பல லெசன்ஸில் பார்த்துருக்கோம், அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். யார் இங்கே வருவார்? இது வந்து என்னென்னா யார் இங்கே வருவாருங்கிறது உறுதியாக கேட்கல. who will come here அப்படின்னு சொல்லிட்டுனா உறுதியாகவே யாரும் அங்கே வர்றாங்க, அவங்கள பற்றி கேட்டுட்ருக்கிற மாதிரி யாரும். இது வந்து அந்த மாதிரி இல்லை, நான் வந்து ஒரு மாதிரி ஐயோ இந்த இடமா இங்கெல்லாம் யார் வருவா அப்படின்னு அந்த டோன். ஓகே, அதாவது நம்மளோட யோகம் என்னென்னா பெரும்பாலும் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி. ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு ஹைப்போதெட்டிக்கல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன். நம்மளுக்குள்ளாரே ஒரு விஷயத்தை நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ நாமளாவே அந்த இடத்த பற்றி கெஸ் பண்ணுறோம். ஐயோ இந்த இடமா, இந்த இடத்துக்குலாம் யார் வருவா, அதுதான் அது. ஓகே, who would come here? who would come here? ஸோ இங்கெல்லாம் யாரும் வரவே மாட்டாங்க, இங்கெல்லாம் யார் வருவா அப்படின்ற மாதிரி. இங்கெல்லாம் நம்ம தமிழில் வந்து இங்கெல்லாம் எவன் வருவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஸோ who would வந்து சேர்த்து பேசும்போது இது. ஓகே, who would come here. ஸோ இந்த இடத்துல would பக்கத்தில் வரக்கூடியது வந்து என்னவா இருக்குது? V1 ஃபார்மில் தான் இருக்கும். ஓகே, நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து would have ப்ளஸ் வேர்ப் இருந்ததுன்னா அது V3. இந்த இடத்துல வந்து would come தான். ஓகே, நீ என்ன செய்வாய் அப்படின்னா வாட் would you do?
அதாவது இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை தான். இந்த மாதிரி ஒரு இடத்துல நீ இருக்கிறன்னு வையே, நீ என்ன செய்வ அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஸோ ஒரு கற்பனையாக அவங்கள வந்து ஒரு சுச்சுவேஷனில் போட்டு அப்போ நம்ம கேட்குறோன்னா அந்த இடத்துல எல்லாம் வந்து வில் யூஸ் பண்ணக்கூடாது, உட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நீ தான் வந்து இந்த ஊருக்கே வந்துட்டு தலைவன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஸோ அந்த தலைவனா இல்லை, கற்பனை பண்ணிக்க சொல்கிறோம். நீ ஒரு தலைவனாக இருக்கிறேன்னே வச்சுக்கலாமே, அதுதான் வந்து ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். ஸோ நீ ஒரு தலைவனாக இருக்குன்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அந்த மாதிரி கேட்குறது. ஓகே. வாட் வுட் யூ டூ. ஸோ அந்த வாட் வுட்டை வந்து சேர்த்துடணும். வாட் இட் யூ டூ, வாட் இட் யூ டூ. அவர்கள் எப்போது கொடுப்பார்கள், when would they give. ஓகே, when would they give. ஸோ இது வந்து பார்த்தோம்னா சேர்த்து எழுதும் when would they give, when would they give. இதுவும் அதே மாதிரி தான். ஓகே. ஸோ அவங்க எப்போ தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஒன்று இது எல்லாமே வந்து கற்பனையில் கேட்குறது, இல்லை வந்து நாமளே ஏற்கனவே நடந்து முடிஞ்சு நம்மளுக்கு கசப்பான அனுபவங்கள்லாம் இருந்திருக்கும், அதை வச்சு அவங்கெல்லாம் எப்போ தான் கொடுக்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம். ஓகே. ஸோ இமேஜின் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் வரும்போது வில்லுக்கு பதிலாக நம்ம வந்து வுட் யூஸ் பண்ணி பேசுகிறோம். அவர்கள் எங்கே வருவார்கள். ஓகே. வேர் வுட் தே வாங்குவார்கள். அவர்கள் எங்கே வாங்குவார்கள். வேர் வுட் தே பை. ஸோ அந்த மாதிரி எழுதும்போது வேர் வுட் தே பை, வேர் வுட் தே பை. அவர்கள் ஏன் சொல்வார்கள். why would they tell, why would they tell. ஸோ நீ வந்து இப்படியெல்லாம் அவங்களுக்கு மேலே பழி போடாத, அவங்க ஏன் சொல்ல போகிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே. ஒரு நாமளாகவே வந்து இல்லை அவங்க நல்லவங்க தான், அவங்களாம் சொல்லக்கூடியவங்கெல்லாம் கிடையாதுப்பா, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இது கொடுத்துருக்கேன். ஓகே. அவங்க ஏன் சொல்ல போகிறாங்க, நீ வந்து அவங்க மேலே இப்படியெல்லாம் பழி போடாது, அந்த மாதிரி நாமளே வந்து ஒரு யூகம் பண்ணுறோம். ஸோ அவங்கள எனக்கு தெரியும், அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு நம்ம மனசில் ஒரு யூகம் பண்ணியிருப்போம், இல்லை அவங்கள பற்றி ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு பேசுகிறது. ஓகே. இது வந்து உறுதியானது கிடையாது. யூஸ்வலாகவே வந்து பார்த்தோம்னா இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் வரக்கூடிய வில் வந்து வுட் வந்து வில்லோட பாஸ்ட் டென்ஸு. இதெல்லாம் வந்து என்னென்னா கற்பனை. ஓகே. கற்பனையில் இல்லை வந்து நம்மளோட யூகத்தின்படி நம்ம பேசுகிறது, அதனால தான் வில் யூஸ் பண்ணுறதில்ல. why will they tell அப்படிங்கிறத விட why would they tell. நீ அவங்கள பற்றி தப்பாக பேசாத, அவங்க ஏன் சொல்ல போகிறாங்க அந்த மாதிரி சொல்கிறது அது. ஸோ why would they tell. அந்த would வந்து என்னென்னா அதை சேர்த்து why they tell, why they tell. அவர்கள் எப்படி வருவார்கள். how would they come, how would they come, how'd they come. ஓகே. how'd they come. ஸோ இந்த மாதிரினா இதுவும் அதே மாதிரி தான். அவங்கெல்லாம் எப்படி இங்கே வரப்போகிறாங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, அந்த மாதிரி இடத்துக்கு தான் போவாங்க, அங்கே தான் போவாங்க, இங்கெல்லாம் வருவாங்க, அந்த மாதிரி ஒரு டோனில் பேசுகிற மாதிரி எடுத்துக்கலாம். எது நல்லா இருக்கும், இதுவா அதுவா. ஸோ இது வந்து ஒரு கேள்வி மாதிரி கொடுத்துருக்கேன். which would be good, this or that. ஓகே. which would be good. இது நல்லா இருக்கும். இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் தான். இது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா. ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு பொருளே நம்ம வந்து வீட்டுக்காக வாங்குறதுக்கு போகிறோம், நம்ம வந்து இமேஜின் பண்ண சொல்கிறோம், நம்ம வீட்டில் இது வச்சா நல்லா இருக்குமா, அது வச்சா நல்லா இருக்குமா, கற்பனை பண்ணி சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ அதனால் would வந்து யூஸ் பண்ணுறோம். which would be good. ஸோ எது நல்லா இருக்கும். ஸோ இந்த which would அப்படிங்கிறத சேர்த்து which would be good இப்படி வந்து நம்ம சொல்ல மாட்டோம், அதனால தான் ஃபுல் ஃபார்ம் இதெல்லாம் வந்து which would அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ this or that. அடுத்தது வந்து வில். ஸோ இந்த இன்ட்ரோகேட்டிவ் வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அது கூட வில் வந்து சேர்த்து அதை எப்படி சுருக்கி பேசுகிறது, கன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சராகவே நான் கொடுத்துருக்கேன். யார் இங்கே வருவார். who will come here. அது வந்து ஷார்ட்டாக பேசும்போது who will come here, who will come here. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சிச்சுவேஷன் பற்றி கேட்குறோம். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து நம்மளுக்கு இப்போது நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துட்டுருக்காங்க, அப்படியா அவங்க வீட்டிலேருந்து தான் வராங்களா, யாரெல்லாம் வராங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒருத்தங்க தான் வர்றாங்க, அவங்க ஃபேமிலியிலேருந்து யார் வர்றாங்கன்னு நம்ம இன்னொருத்தங்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி கன்ஃபார்ம் தான். அந்த மாதிரி கேட்கும்போது வில் யூஸ் பண்ணுறோம். who will come here. யார் இங்கே வருவார். ஸோ who will வந்து சேர்த்துணும் who will come here. நீ என்ன செய்வாய். what will you do. அதை வந்து சேர்த்து what will you do, what will you do. அவர்கள் எப்போது கொடுப்பார்கள். when will they give. ஸோ அதை ஷார்ட்டாக சேர்த்து பேசும்போது when will they give, when will they give. அவர்கள் எங்கே வருவார்கள். where will they வாங்குவார்கள். I'm extremely sorry. where will they buy. ஸோ இது வந்து சேர்த்து பேசும்போது where they buy, where they buy. அவர்கள் ஏன் சொல்வார்கள். why will they tell, why will they tell.
ஸோ அந்த காரணம் வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி. ஓகே, இது வந்து சர்க்காஸ்டிக்கானா அவங்க சொல்லுவாங்க, பட் ஏன் அதை சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ while they tell அவர்கள் எப்படி வருவார்கள், how will they come. ஸோ அவங்க எப்படி வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறோம். இப்போ வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் கார் இல்லையா, அவங்க எப்படி வருவாங்க அந்த மாதிரி கேட்குறது. ஸோ how will அப்படிங்கிறத வந்து சேர்த்து பேசும்போது how they come. அனைத்து வசதிகள் கொண்ட வீட்டை நான் வாங்குவேன். I will buy a house which will have all facilities. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஐ வில்ல சேர்த்தி ஐல் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். இந்த இடத்துல வந்து விச் அப்படின்ற ஃபார்முக்காக நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த விச்சோட வில் சேர்த்துற மாதிரி கொடுத்துருக்கேன். அதனால தான் நான் இதை வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து I'll buy a house which will have all facilitiesன்னு ரெண்டு கன்ட்ராக்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாமா அப்படின்னு பேசும்போது கொடுத்தோம்னா தெரியாது, எழுதும்போது அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆக்சுவலாக வந்து விச்சில் அப்படின்றதே வந்து கன்ட்ராக்ஷன்ஸில் அவ்வளோவா யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல. விச்சில் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஃபுல் ஃபார்மை தான் எழுதி நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து யூஸ்வலாகவே வந்து இது ரெண்டையும் தான் வந்து சேர்த்து எழுதுவாங்க. நான் இதை எதுக்கு இப்படி கொடுத்துருக்கேன்னு நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸோட கன்ட்ராக்ஷன்ஸ், அதனால நான் இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்த செட் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ், அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு அதை காட்டி நம்ம பேசுவோம் இல்லைங்களா, இது அது இவை அவை நம்ம கை கட்டி பேசுவோம். ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ். ஸோ அதெல்லாம் என்னென்ன, திஸ் தீஸ் தட் தோஸ் ஹியர் தேர் இதெல்லாம் தான். ஸோ இது கூட வரும்போது இஸ் ஆர் ஹேட் வுட் வில் இதெல்லாம் சேர்த்து பேசும்போது எப்படி வந்துட்டு அது கன்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதாவது திஸ் இஸ், இது வந்து அந்த லிஸ்ட்டில் விக்கிபீடியாவில் வந்து இருந்தனால நான் இது கொடுத்தேன். பட் திஸ் இஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன், பட் இது வந்து கண்டிப்பாக நம்ம எழுதவே மாட்டோம். தட் இஸ் வந்து சேர்த்தி தட்ஸ் அப்படின்றது உண்டு, பட் திஸ் கூட வந்து இதில். ஸோ இந்த இடத்துல வந்து ஷார்ட் ஃபார்ம்ஸ் வந்து என்னென்ன வரும், இஸ் வந்து எதுக்கு பொருந்தும், திஸ் தட் ஹியர் தேர் இது நாலுக்கும் தான் வரும். தீஸ் தோஸ் வந்துட்டு ப்ளூரல் ஃபார்ம், அதனால் ஆர் தான் வந்து ஆக்ஸிலரியாக சேரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் தீஸ் ஆர் தோஸ் ஆர். ஓகே, சம்டைம்ஸ் இது சில பேர் எழுதுவாங்க, பட் பெரும்பாலும் இதை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் கூட இஸ் சேரும், தட் கூட இஸ் சேரும். இதே வந்துட்டு திஸ் ஆர் அப்படின்னு வரவே வராது, அதனால இதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, அதே மாதிரி வந்து தட் கூட ஆர் சேராது. இந்த இடத்துல வந்து தீஸ் கூட இஸ் வராது, தோஸ் கூட இஸ் வராது. அதே மாதிரி வந்து ஹியர் ஆர் அப்படிங்கிறது வந்து ஹியர் ஆர் தேர் ஆர் அப்படின்ற மாதிரி சேர்த்துரும். அடுத்தது வந்து ஹேடு. ஸோ திஸ் கூட ஹேட் சேரும், திஸ் இட் தீஸ் இட் தட் இட் தோஸ் இட் ஹியர் இட் தேர் இட் அதெல்லாம். அடுத்தது உட் கூட சேரும்போதும் சேம் ஃபார்மேட், அடுத்தது வில் கூட சேரும்போதும் அதே தான். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் வந்து இஸ். இதில் வந்து நான் எல்லா சென்டென்ஸுமே வந்து ப்ரெசன்ட் சிம்பிள்லேயே நான் வந்து கொடுத்துட்டேன். இது என் புத்தகம். ஸோ திஸ் இஸ் மை புக். ஸோ இதை சேர்த்தி திஸ் இஸ் சேர்த்தி எழுதும்போது திஸ் இஸ், ஆக்சுவலாக இதை அவாய்ட் பண்ணிடுங்க, இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து அப்படி கொடுத்துருக்காங்க, அதனால நான் இது எக்ஸாம்பிளாகவும் கொடுத்துருக்கேன். அடுத்தது அது என்னுடையது இல்லை, அது என்னுடையது இல்லை. தட் இஸ் நாட் மைன். ஓகே, தட் இஸ் அப்படின்றத சேர்த்து எழுதும்போது தட்ஸ் நாட் மைன், தட்ஸ் நாட் மைன். இங்கே இருக்கு என் பைக்கின் சாவி. ஸோ இது வந்து பேசும்போது இது ஒரு ஸ்டைலு. ஓகே, ஹியர் இஸ் மை கீ, தோ இருக்கு பாருங்கள் என் சாவி, இங்கே இருக்குது பாருங்கள் என் சாவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து அந்த ஹியர் அப்படின்றது. ஹியர் இஸ் மை பைக் கீ. ஸோ ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கோம், தோ இங்கே இருக்குது பாருங்கள் என் சாவி, என் பைக்கோட கீ அந்த மாதிரி சொல்லுது. ஹியர் இஸ் மை பைக் கீ. ஸோ இந்த ஹியர் இஸ் வந்து சேர்த்து ஹியர் இஸ் மை பைக் கீ. அடுத்தது எங்கள் வீட்டிற்கு முன்னாடி ஒரு மரம் இருக்கிறது. There is a tree in front of our house. ஸோ இந்த இடத்துல வந்து அவர்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், பட் ஆர் அப்படிங்கிறது தான் இது கரெக்டான ப்ரனன்சியேஷன். There is a tree in front of our house. ஸோ இந்த இடத்துல there is a சேர்த்து எழுதும்போது there's. ஓகே, there's a tree in front of our house. அடுத்தது நம்ம வந்து ஆர் அப்படின்றது சேர்த்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். எல்லா சென்டென்ஸுமே நான் வந்து ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் கொடுத்துருக்கேன். இவை என் புத்தகங்கள். இவைனா என்ன, தீஸ். ஸோ தீஸ் ஆர் மை புக்ஸ். ஸோ சேர்த்து எழுதும்போது தீஸ் ஆர் மை புக்ஸ். ஸோ யூஸ்வலாகவே வந்து தீஸ் ஆர் அப்படிங்கிறதால ஃபுல் ஃபார்ம் இப்படி எழுதணும்னாலும் ஓகே தான், பட் அவ்வளோவா இல்லை. ஓகே,
அவை என்னுடையது இல்லை. those are not mine. ஸோ அது வந்து those are அப்படிங்கிறது those are not mine. those are not mine. நீ வாங்க நினைத்த புத்தகங்கள் இங்கே இருக்கின்றன. Here are the books you wanted to buy. ஸோ இங்கே இருக்கு பாரு நீ வாங்க நினச்ச புக்கு, அந்த மாதிரி டோனில் சொல்லும்போது இந்த மாதிரி here are அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, here are the books you wanted to buy. ஸோ புக்ஸ் வந்து ப்ளூரல், அதனால் இங்கே வந்து ஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசுகிறோம். ஸோ here are the books you wanted to buy. ஸோ இந்த இடத்துல here are அப்படின்றத சேர்த்தும்போது இது here are the books you wanted to buy. ஸோ here are the books you wanted to buy. மேஜை மீது சில காகிதங்கள் உள்ளன. there are some papers on the table. ஸோ there are அப்படிங்கிறது வந்து சேர்த்து எழுதும்போது there are some papers on the table. ஓகே, இது ரெண்டும் சேர்த்து பேசணும். இப்போ அடுத்தது வந்து had. ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ் கூட வந்து had அப்படின்றத சேர்த்து பேசுகிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாகவே நான் எல்லா சென்டென்ஸுமே வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாலே நம்மளுக்கு தெரியும் had been ப்ளஸ் verb ing வரும், அதுதான் ரூல். ஓகே, had been ப்ளஸ் verb ing, அதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா வந்து had ப்ளஸ் v3 வரும். கண்டினியூஸ் டென்ஸ்னாலே ing ஃபார்ம் வரும். ஸோ v3க்கு பதிலாக எல்லா இடத்துலையும் ing ஃபார்ம். ஸோ had ப்ளஸ் v3 வந்துட்டு என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட். இந்த இடத்துல வந்து had been ப்ளஸ் verb ing. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மின்சாரம் போன போது இது 2 மணி நேரமாக ஓடிக்கொண்டிருந்தது. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும் பாஸ்டில், டக்குன்னு ஒரு இடத்துல வந்து அது நின்றுக்க வேண்டிய மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும். அதான் வந்து நம்ம யூஸ்வலாகவே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். பாஸ்டில் நடந்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ திஸ் ஹேட் பீன் ரன்னிங் ஃபார் 2 hours when the power went off. ஸோ கரண்ட் போன போது இது 2 மணி நேரம், அதாவது கரண்ட் போனப்போ பார்த்தீங்கன்னா இது 2 மணி நேரமாக ஓடிட்டே இருந்துச்சு. அதாவது 2 hours ஓடிட்டுருக்க கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் ஹேட் பீன் ரன்னிங் ஃபார் 2 hours when the power went off. இதுதான் சென்டென்ஸ். ஸோ திஸ் ஹேட் வந்து சேர்த்து எழுதும்போது இப்படி எழுதும். திஸ் ஹேட் பீன் ரன்னிங் ஃபார் 2 hours when the power went off. அடுத்தது, இவைகளை நான் ஆஃப் செய்தபோது இவை 2 மணி நேரமாக வேலை செய்து கொண்டு இருந்தன. These had been working for 2 hours when I turned these off. Okay, ஸோ இந்த these had வந்துட்டு சேர்த்து எழுதும்போது this had. ஓகே, இதுவும் வந்து அவ்வளோவா சேர்த்து பேச மாட்டோம். இந்த had been ஃபார்ம்ஸ் எல்லாம் வரும்போது யூஸ்வலாகவே ஃபுல்லாகவே எழுதிடுவோம். This had been working for 2 hours when I turned off these. இந்த மாதிரி டென்ஸ் எல்லாம் வந்து பேசிக் டென்ஸ் லெசன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவள் அதை நிறுத்திய போது அது 1 மணி நேரமாக ஓடிக்கொண்டிருந்தது. That had been playing for an hour when she stopped it. When she stopped it, if for example அது ஏதோ டேப் ரெக்கார்டர் ஒரு ரேடியோ அந்த மாதிரி எதாவது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்போ அதை வந்து பிளேயிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அதான். ஸோ தட் கூட ஹேட் சேர்ந்து that had been playing for an hour when she stopped it. அடுத்தது, அவைகள் காலையிலிருந்து குறைத்து கொண்டிருந்தன. ஏதோ நாய்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோயோ, என்ன இந்த நாய்க்கு குறைச்சிருக்கா, ஏதோ அதுகளாம் காலையிலேருந்தே கத்துன மணியமாக தான் இருந்துச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, ஸோ தோஸ் ஹேட் பீன் பார்க்கிங் சின்ஸ் மார்னிங். ஸோ காலையிலேருந்தே அது கத்திட்டு தான் இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் நேரமாக அமைதியாக இருக்குதுங்க அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ தோஸ் ஹேடை வந்து ஷார்ட் எழுதும்போது தோஸ் ஹேட் பீன் பார்க்கிங் சின்ஸ் மார்னிங். ஸோ அதுலேயே வந்து சிலதெல்லாம் வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, மேலே நம்ம பார்த்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக நான் கொடுத்துருக்கேன். ஒரு காலத்தில் இங்கே அழகான தோட்டம் இருந்தது, ஆனால் இப்போது அது காலியாக உள்ளது. அதாவது ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ இல்லை, கண்டினியூஸாக இல்லை, இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் அது கண்டினியூஸ். இது வந்து ஒரு விஷயமே இருந்துச்சுன்னு தான் சொல்கிறோம். ஓகே, அதனால் அது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் மட்டும்தான், கண்டினியூஸ் கிடையாது. ஸோ இருந்தது அப்படின்னு சொல்கிறதுனால பாஸ்ட். ஸோ அது ஏதோ ஒரு சிச்சுவேஷனோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுனால இது வந்து பர்ஃபெக்ட். ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். Here had been a beautiful garden once. அதாவது ஒரு காலத்தில் வந்து இங்கே அழகான தோட்டம் இருந்துச்சு, பட் now it's just an empty lot. ஓகே,
ஸோ இப்போ வந்து காலியான இடம். ஸோ ஒரு காலத்தில் இந்த இடம் வந்து அவ்வளோ பெரிய தோட்டமாக இருந்துச்சு, அவ்வளோ அழகான தோட்டமாக இருந்துச்சு, இப்போ வந்து வெறும் காலி இடமா கிடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ ஹியர் ஹேட் பீன். ஸோ அதை வந்து சேர்த்து ஹியர் ஹேடை சேர்த்து எழும்போது இப்படி, ஹியர் ஹேட் பீன் அ பியூட்டிஃபுல் கார்டன் ஒன்ஸ் பட் நவ் இட்ஸ் ஜஸ்ட் அன் எம்ப்டி லாட். அடுத்தது, இது இரு நண்பர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்தது. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். There had been a misunderstanding between the two friends. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இது verb ing நினச்சிக்க வேண்டாம். இது வந்து ஒரு வகையான அந்த சிச்சுவேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் வந்துட்டு ஒரு கருத்து வேறுபாடு, அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ there had been a misunderstanding between the two friends. இது வந்து verb ingன்னு சொல்லிடக்கூடாது. ஓகே, I am misunderstanding அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, I misunderstood அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ ஐஎன்ஜி வச்சு யூஸ்வலாகவே வந்து ஐ எம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹர், ஷீ இஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மீ அந்த மாதிரி யூஸ்வலாக பேச மாட்டோம். ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட் ஹர் அந்த மாதிரி பேசுவோம். அடுத்தது would. ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் தான், ஹைப்போதெசிஸ் மாதிரி தான் இங்கே வரப்போகுது. ஸோ இது வேடிக்கையாக இருக்கும், கன்ஃபார்மாக இல்லை. நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எல்லோரும் ஒரு எக்ஸ்கர்ஷனுக்கே போகிறோம், அங்கே வந்து ஒரு பிளான் போடுறோம், இங்கே போகலாம், இங்கே அப்படியா இந்த மாதிரி பிளான் எல்லாமா, சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம், நம்ம கண்டிப்பாக சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். நம்மளுக்கு உறுதியாக என்ஜாய் பண்ணுவோம்னு தெரியாது, நாமளும் ஒரு கற்பனை பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இத்தனை பிளான்ஸ் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக செமையாக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம், ஃபன்னாக இருக்க போகுது அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, திஸ் உட் பி ஃபன். அதாவது இப்போ ஒரு பிளான் போட்டுட்டோம், அந்த பிளானை வச்சு இமேஜின் பண்ணுறோம் எப்படி இருக்கும் அப்படின்னு, ஃபன்னாக தான் இருக்கும், இது நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ this would be fun. ஸோ இதே வந்துட்டு கண்டிப்பாக இது ஃபன்னாக தான் இருக்கும் அப்படின்னா this will be fun. இது வந்து நம்மளுக்கு உறுதியாக தெரில, பட் ஓரளவுக்கு நம்ம பிளான்லாம் வச்சு பார்த்தா நல்லா தான் இருக்கும் போல் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறது தான் இது ஆக்சுவலாக. this would be fun. ஸோ this would வந்து சேர்த்து எழுதும்போது இப்படி, this would be fun. இவை ஒரு கப் தேநீருடன் சரியாக இருக்கும். these would be perfect with a cup of tea. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா, இது தனியாக இருக்குது, இது கூடவே ஒரு கப் ஆஃப் டீ இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு, சூப்பராக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, நம்மக்கிட்ட இல்லை, பட் நம்ம வந்து சொல்கிறோம் இது வந்து ஒரு கப் ஆஃப் டீ கூட இந்த மேபி குக்கீஸாக இருக்கலாம், பிஸ்கட்ஸாக இருக்கலாம், அது சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறதா இருக்கலாம். தீஸ் would be perfect with a cup of tea. அதாவது இதோட காம்பினேஷன் செமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ தீஸ் would வந்து சேர்த்து எழுதும்போது இப்படி, this would be perfect with a cup of tea. அது அவைகளை சந்தோஷப்படுத்தும். that would make her happy. ஸோ இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு சோகமாக இருக்காங்க அப்படின்னா, நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, கண்டிப்பாக அவள் சந்தோஷப்படுவா. அதாவது நம்மளுக்கு தெரியாது இதை பண்ணுனா அவள் சந்தோஷம் ஆவாளான்னு தெரியாது, பட் நாம் வந்து இவங்கள்ட்ட சொல்கிறோம், நீ இதெல்லாம் பண்ணுறல கண்டிப்பாக ஹாப்பியாகிடுவா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம். நம்மளாம் வந்து ஒரு இமேஜின் பண்ணுறோம், ஓகே இதெல்லாம் இவர் பண்ணுறாரு அப்படின்னா அவள் ஹாப்பி ஆயிடுவா அப்படின்னு ஒரு யூகத்துக்கு வரும். that would make her happy. ஸோ இந்த that கூட would சேர்த்தும்போது that would make her happy. அவை ஈவெண்ட்டுக்கு சரியான காலணிகளாக இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன போடுறதுனே தெரில, ஸோ அந்த ஷூஸ் வாங்கிக்கோ, அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஓகே இது வந்து சரி வரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு யூகத்தில் சொல்கிறது. those would be perfect shoes for the event. ஸோ those would வந்து சேர்த்தி those would be the perfect shoes for the event. நாளைக்கும் சில மர சாமான்கள் இங்கே இருக்கும். Here would be some furniture by tomorrow. நம்மளுக்கு உறுதியாக தெரியாது, பட் நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம், நாளைக்குள்ளே இங்கே வந்து கொஞ்சம் சாமானுங்க வந்திருக்கும், மரச்சாமான்கள் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஒரு யூகத்தில். ஸோ இந்த இடத்துல ஹியர் would அப்படிங்கிற சேர்த்தி இந்த மாதிரி. இதே வந்து கன்ஃபார்மாக நம்மளுக்கு நாளைக்கு டெலிவரி ஆயிரும் அந்த ஃபர்னிச்சர் அப்படின்னா வில்லுக்கு பதிலாக வுட்டுக்கு பதிலாக வில் கூட யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. ஏன்னா அது கன்ஃபார்ம், நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் அவங்க பணம் கட்டியாச்சு, அவங்க வண்டியில் ஏற்றிட்டாங்க, நாளை காலையில் இங்கே இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம அந்த மாதிரி சொல்லும்போது வில் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியாது, நான் வச்சு பேசுகிறத வச்சு பார்த்தா அவங்க அனுப்பிச்சிட்டாங்க போல தான் இருக்குது, நாளைக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறது தான் இது. ஓகே, நாம் இப்போது புறப்பட்டால் விமான நிலையத்திற்கு செல்ல நிறைய நேரம் இருக்கும். இஃப் வி லீவ் நவ் there would be plenty of time to get to the airport. ஸோ இப்போ நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா நிறைய
டைம் இருக்கும் ஏர்போர்ட். ஒருவேளை டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கேல்குலேஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதாவது நிறுத்தி நிதானமாகவே ஏர்போர்ட்டுக்கு போய் சேரலாம் அப்படின்ற மாதிரி. இஃப் வி லீவ் நவ் தட் பி plenty ஆஃப் டைம் டு கெட் டு த ஏர்போர்ட். அதாவது ஒரு ஹரிபரியில் கிளம்பாமல் இப்போ கிளம்பினோம்னா பொருத்தி நிறுத்தி நிதானமாகவே நம்மளுக்கு வந்து plenty ஆஃப் டைம் இருக்கும், தாராளமாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அடுத்தது வில். ஸோ வில் கூட வந்து இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் சேர்த்து பேசுகிறதுக்கு வந்து நான் எல்லா சென்டென்ஸுமே சிம்பிள் ஃபியூச்சர்லேயே கொடுத்துட்டேன். இது வேடிக்கையாக இருக்கும். மேலே நம்ம பார்த்த சென்டென்ஸே தான், ஆனால் இப்போ வந்து நம்ம உறுதியாக சொல்கிறோம். இது வந்து பக்கா பிளானு, ஓகே, அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இது ஃபன்னாக தான் இருக்க போகுது அந்த மாதிரி சொல்கிறது. திஸ் வில் பி ஃபன், திஸ் வில் பி ஃபன், கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இது சூப்பராக இருக்க போகுது அந்த மாதிரி. அது மேலே வந்து கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசும்போது வுட். இது வந்து என்னென்னா கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி உறுதியாக சொல்கிறோம். ஸோ வில், திஸ் வில் பி ஃபன். ஸோ திஸ் வில்ல சேர்த்தும் போது திஸ் வில் பி ஃபன். இவை ஒரு கப் தேநீருடன் சரியாக இருக்கும். தீஸ் வில் பி பர்ஃபெக்ட் வித் அ கப் ஆஃப் டீ. ஸோ இந்த இடத்துல தீஸ் வில் அப்படிங்கிற சேர்த்தும் போது தீஸ் சேல். ஓகே, இது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி பேசுகிறதே பெட்டர். ஓகே, திஸ் வில் பி பர்ஃபெக்ட் வித் அ கப் ஆஃப் டீ. அது அவளை சந்தோஷப்படுத்தும். தட் வில் மேக் ஹர் ஹாப்பி. ஸோ அது கண்டிப்பாக அவளை வந்து சந்தோஷப்படுத்தும், நீ பண்ணிகிட்ருக்க இந்த விஷயம் வந்து அவளை கண்டிப்பாக சந்தோஷப்படுத்தும் அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ தட் வில்லை வந்து சேர்த்து எழுதும் தட் வில் மேக் ஹர் ஹாப்பி. ஸோ நீ இதை பண்ணு, அது வந்து அவளை சந்தோஷப்படுத்தும். ஸோ அவளுக்கு வந்து பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், நீ வந்து அவளுக்கு ஒரு பப்பி வந்து அடாப்ட் பண்ணி கொண்டு போய் கொடு, அவள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவா, கண்டிப்பாக அவள் வந்து வேண்டான்னு சொல்லவே மாட்டாள், கண்டிப்பாக அவள் சந்தோஷம் ஆயிடுவா அந்த மாதிரி உறுதியாக சொல்கிறது. தட் வில் மேக் ஹர் ஹாப்பி. அவை இவெண்ட்டுக்கு சரியான காலணிகளாக இருக்கும். தோஸ் வில் பி த பர்ஃபெக்ட் ஷூஸ் ஃபார் த இவெண்ட். நம்மளுக்கு தெரியும், ஸோ அந்த இவெண்ட்டுக்கு வந்து எல்லாரும் அந்த மாதிரி ஷூஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க, நீயும் இது யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறது. உறுதியான்னு சொல்லும்போது வில் யூஸ் பண்ணுறோம். இதே வந்து உறுதி கிடையாது, ஓரளவுக்கு அந்த மாதிரி இவெண்ட்டுக்கு எல்லோரும் அப்படி தானே போட்டு வருவாங்க அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா வுட் யூஸ் பண்ணோம். ஓகே, இந்த இடத்துல வந்து உறுதியாக சொல்கிறோம், கண்டிப்பாக இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது வில். ஸோ தோஸ் வில் அப்படிங்கிறத சொன்னோம், தோசில். ஸோ நம்ம இப்படி யூஸ் பண்ண மாட்டோம் பெரும்பாலும், இதெல்லாம் வந்து ஃபுல் ஃபார்மாகவே யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, தோஸ் வில் பி த பர்ஃபெக்ட் ஷூஸ் ஃபார் த இவெண்ட் அப்படிங்கிற சேர்த்து பேசும்போது, இது ரெண்டையும் சேர்த்து பேசும்போது தோஸ் வில் பி த பர்ஃபெக்ட் ஷூஸ் ஃபார் த இவெண்ட். அடுத்தது, நாளைக்குள் சில மரச்சாமான்கள் இங்கே இருக்கும், உறுதியாக சொல்கிறோம். Here will be some furniture by tomorrow. ஸோ இது ரெண்டு சேர்த்து பேசும்போது here will be some furniture by tomorrow. நாம் இப்போது புறப்பட்டால் விமான நிலையத்திற்கு செல்ல நிறைய நேரம் இருக்கும். If we leave now, there will be plenty of time to get to the airport. ஸோ there will சேர்த்து பேசும்போது there will. Okay, if we leave now, there will be plenty of time to get to the airport. ஸோ இப்போ கிளம்புனா நிறைய நேரம் இருக்கும் நம்மளுக்கு ஏர்போர்ட் போகிற, கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வேர்ப்ஸ். ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் மாறி மாறி நம்ம வந்து சேர்த்து கன்ட்ராக்ஷன்ஸ் வரும் இல்லைங்களா. சில சென்டென்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ் கூட போட்டு பேசணும், சிலதில் வந்துட்டு மேலே வந்துட்டு நம்ம பர்சனல் ப்ரோனவுன்ஸ் வச்சு அது போட்டு பேசணும். இப்போ நம்ம வந்து வேர்ப்ஸ் கூட வந்துட்டு இந்த டு பி அதெல்லாம் வரும்போது அந்த நாட் சேர்த்தி வரும்போது எப்படியெல்லாம் மாறுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வேர்ப்ஸ், அதாவது ஆக்சிலரிஸு, மாடல் வேர்பு எல்லாமே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆக்சிலரிஸான டு பி ஃபார்ம். டு பிங்கிறது என்ன, ஆம் இஸ் ஆர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, வாஸ் வேர் வந்து பாஸ்ட்டு, வில் பி வந்து ஃப்யூச்சர். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஆம் இஸ் ஆர் வந்து ப்ரெசன்ட், வாஸ் வேர் வந்து பாஸ்ட்டு. இது கூட வந்து நாட் சேரும்போது எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். ஆம் நாட் அப்படிங்கிறது வந்து ஆமின்ட், எயின்ட். இந்த எயின்ட் அப்படிங்கிறது காமன், ஓகேங்களா. ஆம் நாட், இஸ் நாட், ஆர் நாட் மூணுக்குமே வந்து எயின்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எயின்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இந்தியன் ஸ்டைலில் கிடையாது, பிரிட்டிஷுங்கிற அமெரிக்கன் ஸ்டைலில் தான் வந்து எயின்ட் அப்படிங்கிறது வந்து அதிகமாக யூசேஜில் இருக்கக்கூடியது. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் கிடையாது, அமெரிக்கன் இங்கிலீஷில் நிறைய எயின்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியன் இங்கிலீஷில் வந்து பார்த்தோன்னா நம்ம பெரும்பாலும் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதனால் இந்த இஸ்ன்ட் ஆரண்ட்
ஆம் நாட் அப்படிங்கிறது வந்து ஆமெண்ட் அப்படிங்கிறது ஒன்று அவங்க கொடுத்துருக்காங்க, பட் இது யூசேஜில் கிடையாது, யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ எயிண்ட் அப்படிங்கிறது வந்து காமன். ஆம் நாட், இஸ் நாட், ஆர் நாட் மூணுக்குமே வந்து எயிண்ட் அப்படிங்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஆமெண்ட் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. இஸ் நாட், இஸ் ப்ளஸ் நாட் வந்து இஸ்ன்ட், ஆர் ப்ளஸ் நாட் வந்து ஆரண்ட். இது வந்து யூசேஜில் இருக்கிறது தான். அடுத்தது வாஸ் ப்ளஸ் நாட் வந்து வாசன்ட், வேர் ப்ளஸ் நாட் வந்து வேரண்ட். இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸோடு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து இது கூட வந்து ஹேவ் வராது, ஆம், ஹேவ், இஸ், ஹேவ் அதெல்லாம் வரவே வராது, அதனால ஒன்றும் கிடையாது. அடுத்தது வந்து மாடல் வேர்ப்ஸ். ஸோ வில் வந்து பெரும்பாலும் வந்து மாடல் வேர்ப்ஸ்லேயும் வரும். அடுத்தது வந்து ஃப்யூச்சருக்கு உண்டான அந்த வில் பி ஃபார்மாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நார்மலாக ஆக்சிலரியிலையும் வரும். ஓகே, நான் எல்லாமே வந்து சேர்த்து வர்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மாடல் வேர்ப்ஸ். பெரும்பாலும் வந்து வில்லும் மாடல் வேர்ப் தான். கேன், குட், ஷுட், வுட், மைட், மஸ்ட் இதெல்லாமே வந்து மாடல் வேர்ப்ஸ். ஸோ இது கூட வந்து நாட் சேரும்போது, வில் நாட் கூட சேரும்போது, வில் கூட நாட் சேரும்போது won't, கேன் கூட நாட் சேரும்போது cannot அப்படிங்கிறது ஷார்ட்டாக வந்து can't, குட் கூட நாட் சேரும்போது could not, அதை வந்து ஷார்ட்டாக couldn't, ஷுட் கூட நாட் சேரும்போது should not, அது வந்து shouldn't, would not அப்படிங்கிறது wouldn't, மைட் ப்ளஸ் நாட் might not, அது வந்து mightn't. ஸோ மஸ்ட் ப்ளஸ் நாட் வந்து மஸ்ட் நாட்டை வந்துட்டு mustn't. ஓகே, ஸோ இப்போ வந்து ஹேவ் சேர்த்தியும் சென்டென்சஸ் இங்கே யூஸ் பண்ணுவோம். வில் ஹேவ். ஓகே, அது வந்து வில் ஹேவ் அப்படிங்கிறது செப்பரேட்டாகவே எழுதிடலாம். இது இங்கே பார்த்துக்கோங்க, இது ஹேவ். ஓகே, ஸோ அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குட் ஹேவ், இது ஷுட் ஹேவ், வுட் ஹேவ், மஸ்ட் ஹேவ் அதெல்லாம். குட் ஹேவ் அப்படிங்கிறது வந்து சேர்த்து எழுதும்போது குட் ஹேவ், ஷுட் ஹேவ் அப்படிங்கிறது ஷுட் ஹேவ். ஓகே, இது கூடெல்லாம் வந்து ஹேவ் ப்ளஸ் V3 தான். ஓகே, அடுத்தது வந்து டு டூ. ஸோ அந்த டூ இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் வரும்போது ஸோ டூ ப்ளஸ் நாட் வந்து டு நாட், அதை ஷார்ட்டாக வந்து டோன்ட். டஸ் ப்ளஸ் நாட் டஸ் நாட், அதை வந்து ஷார்ட்டாக டசன்ட். டிட் ப்ளஸ் நாட் வந்து டிட் நாட், அதை வந்து டின்ட். டின்ட்டுன்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான், டிடின்ட்டுன்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். அடுத்தது ஹேவ். ஹேவ் கூட நாட் சேரும்போது ஹேவ் நாட், அது வந்து ஹேவன்ட் சேர்த்து சொல்லும்போது. அப்போ ஹேஸ் கூட நாட் சேரும்போது ஹேஸ் நாட், அது வந்து ஹசன்ட். ஸோ ஹேட் கூட நாட் சேரும்போது ஹேடன்ட். ஸோ இதெல்லாம் தான் மேலே பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டு பி செட். டு பியில் என்னென்ன பார்த்தோம், ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். அதை வந்து இப்போ பார்க்கலாம், அது கூட நாட் சேரும்போது எப்படியெல்லாம் வருதுன்னு. இப்போ டு பி, நான் வரலை, நான் வந்து கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு. ஸோ இது வந்து ரெண்டு. இப்போ என்ன நீங்கள் வந்துட்டுருக்கீங்களா, இப்போ ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறாங்க, நம்ம வரோன்னு யார்கிட்டயோ சொல்லியிருக்கோம். இப்போ என்னங்க நீங்கள் வந்துட்டுருக்கீங்களா, அதாவது வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்களா, ஏதோ ஒன்று கேட்குறாங்க, வந்துக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னா இல்லைங்க நான் வந்துட்டுருக்கலங்க அப்படின்னு சொல்கிறக்கு இல்லை அப்படின்னு. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு நாங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற நீ வரைய அப்படின்னா இல்லை நான் வரல அப்படின்னு சொன்னோம்னாலும் இது மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ ஐ ஆம் நாட் கம்மிங், நான் வரலை, நான் வந்து கொண்டு இருக்கவில்லை. இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஆம் நாட் கம்மிங். ஸோ ஆம் நாட்டை வந்து சேர்த்து பேசுகிறோம் அப்படின்னா ஐ ஆமெண்ட் கம்மிங், ஐ எயின்ட் கம்மிங்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆமெண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அது லிஸ்ட்டில் இருந்தனால நான் கொடுத்தேன், பட் இது யூசேஜில் இல்லவே இல்லை. எயின்ட் அப்படிங்கிறது வந்து இந்தியன் ஸ்டைலில் அவ்வளோவா கிடையாது. ஓகே, ஸோ இந்தியன் ஸ்டைலில் வந்து எயின்ட் அப்படிங்கிறது அமெரிக்கன் ஸ்டைலில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்தியன் ஸ்டைலில் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்னா இது ரெண்டும், அதாவது பர்சனல் ப்ரானவுனையும் இதையும் வந்து சேர்த்து ஃபஸ்ட்டு டேப்லர் காலமில் பார்த்தோம்ல அந்த ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஐ ப்ளஸ் ஆம் போட்டு ஐ ஆம் அப்படிங்கிறது வந்து ஐம், ஐ அப்போஸ்டஃபி எம் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு பேசுகிறது இந்தியன் ஸ்டைலில் அதிகம். ஐ எம் நாட் கம்மிங். ஓகே, ஐ எம் நாட் கம்மிங், இது ரெண்டும் சேர்த்து பேசுவோம் இந்தியன் ஸ்டைலில். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள்ஸ். இந்த இடத்துல வந்து வேர்ப் ரெண்டும் சேர்த்து பேசும்போது எப்படி வரும்னு கொடுத்துருக்காங்க, அதனால நான் இதை கொடுத்துருக்கேன். இது என்னுடையது இல்லை, ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். திஸ் இஸ் நாட் மைன். ஸோ திஸ் இஸ் நாட் மைன். ஸோ இந்தியன் ஸ்டைல்லையும் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இஸ் கூட நாட் சேர்த்தி இஸ்ன்ட். திஸ் இஸ்ன்ட் மைன், திஸ் இஸ்ன்ட் மைன், திஸ் நாட் மைன், திஸ் இஸ்ன்ட் மைன். ஓகே, அமெரிக்கன் ஸ்டைலில் வந்து பார்த்தோன்னா ரெண்டுமே அக்செப்டட் தான். ஓகே, திஸ் எயின்ட் மைன். இந்தியன் ஸ்டைலில் எயின்ட் வந்து அதிகமாக யூசேஜில் கிடையாது, ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அடுத்தது நீ பாடிக்கொண்டிருக்கவில்லை, யூ ஆர் நாட் சிங்கிங். அதாவது நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, பாடிட்டு இருக்கியா இல்லை, அந்த மாதிரி டோனில் சொல்கிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், யூ ஆர் நாட் சிங்கிங். ஸோ இது வந்து நம்ம இது ரெண்டும்
சேர்த்துனோம்னா இப்படி வரும். யூ ஆர்ன்ட் சிங்கிங், யூ ஆர்ன்ட் சிங்கிங். அமெரிக்கன் ஸ்டைலில் யூ எயின்ட் சிங்கிங், யூ எயின்ட் சிங்கிங். இது வந்து இந்த லெசனில், அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து வேர்ப்ஸ் ப்ளஸ் நாட் சேர்த்தி வரும்போது எப்படி கன்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறனால இதை கொடுத்துருக்கேன். நீங்கள் யூ ஆர்ன்ட் சிங்கிங் சொன்னீங்கனாலும் ஓகே தான். அதாவது இது ரெண்டும் சேர்த்து இப்படி, இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு டேப்லர் காலமில் யூ ப்ளஸ் ஆர் வந்து யூஆர் அப்படின்றது படிச்சோம் இல்லைங்களா, அதுவும் போட்டுக்கலாம். அதாவது இது ரெண்டும் சேர்த்தி யூ அப்போஸ்டஃபி ஆர்இ போட்டு யூ ஆர் நாட் சிங்கிங். ஸோ யூ ஆர் நாட் சிங்கிங் வந்து இது ரெண்டும் சேர்த்தி நாட் அப்படியே எழுதி தான் பேசணும். மூணையுமே சேர்த்து பேசலாம்னா அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஓகே, ஏதோ ரெண்டு தான் சேர்த்திக்கணும். ஒன்று இது ரெண்டு சேர்த்தி பேசலாம், இல்லைன்னா இது ரெண்டு சேர்த்தி பேசலாம். ஃபஸ்ட் டேப்லர் காலம் படி பார்த்தோம்னா இது ரெண்டு சேர்த்தி இதை அப்படியே எழுதுவோம். இந்த இதில் பார்த்தோம்னா இது ரெண்டு சேர்த்திடுவோம். இதை ஃபுல்லாக எழுதி இதை ரெண்டு சேர்த்தி பேசுகிறது. அடுத்தது நான் அங்கே இல்லை. அதாவது எப்போ ஒரு சுச்சுவேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அப்போவா அப்போ நான் அங்கே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். ஐ வாஸ் நாட் தேர். ஸோ வாஸ் நாட்டை சேர்த்தி பேசும்போது ஐ வாசன் தேர், ஐ வாசன் தேர். வாஸ் நாட்டை சேர்த்தும்போது ஐ வாசன் தேர். நீ அப்போது இங்கே இல்லை, பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். ஸோ இது வந்து யூ வேர் நாட் ஹியர். ஸோ இது வந்து சேர்த்தி பேசும்போது யூ வேரண்ட் ஹியர், யூ வேரண்ட் ஹியர். இது ரெண்டும் சேர்த்தி வரும்போது ஓகே, யூ வேரண்ட் ஹியர். இப்போ நம்ம வந்து மாடல் வேர்ப்ஸ் பார்க்கலாம். நான் வரமாட்டேன், ஐ வில் நாட் கம். ஓகே, ஐ வில் நாட் கம். வில் நாட்டை சேர்த்தும் போது ஐ ஒன்ட் கம், ஐ ஒன்ட் கம். இதே வந்து ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம் இல்லைங்களா, பர்சனல் ப்ரோனவுன்ஸ் அண்ட் ஆக்ஸிலரி சேர்த்தி பேச, அப்படி வரும்போது ஐ நாட் கம் அப்படின்றது. அதாவது இது ரெண்டும் சேர்த்தி ஐ அப்போஸ்டஃபி டபுள் எல் போட்டு இது ரெண்டும் சேர்த்தி ஐ நாட் கம். இல்லைன்னா வந்து இது ரெண்டு பேசுகிறோம்னா இப்படி. ஸோ எப்போவுமே வந்து மூணு இதையும் சேர்த்தக்கூடாது. ஒன்று இது ரெண்டு, இல்லைன்னா இது ரெண்டு. ஓகே, அடுத்தது நான் வரவேண்டி இருக்கும், நான் வரவேண்டி வரும் அப்படின்னு. அதாவது வில் ப்ளஸ் ஹேவும் அந்த டேப்லரும் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். ஐ வில் ஹாவ் டு கம். இது வந்து எப்படின்னா, இவங்ககிட்ட தான் வேலை கொடுத்துருக்கேன், அநேகமாக நான் தான் வர வேண்டியதாக இருக்கும், அவங்க வரலைன்னா நான் தான் வர வேண்டியதாக இருக்கும், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் ஐ வில் ஹாவ் டு கம். ஸோ இது சேர்த்தும் வில் ஹாவை சேர்த்தும் போது இப்படி பேசுகிறோம், ஐ வில் ஹாவ் டு கம். இது வந்து பெரும்பாலும் இப்படி எழுத மாட்டோம், அதனால தான் இது ரெண்டு இதில் கொடுத்துருக்கேன். இது யூஸ்வலாக எப்படி பேசுவோம்னா இது ரெண்டு தான் சேர்த்துவோம். ஸோ ஐ அப்போஸ்டஃபி டபுள் எல் அப்புறம் ஹாவ் டு போட்டு அப்படியே கம் எழுதுவோம். ஐ வில் ஹாவ் டு கம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதிகமாக. இந்த வில் ஹாவை வந்து சேர்த்து பேசுகிறது அவ்வளோ இதில் இல்லாதது ப்ராக்டிஸில். அடுத்தது என்னால் செய்ய முடியாது. இண்டிகேட்ஸ் எபிலிட்டி. எதை பற்றி காட்டுது? ஒருத்தவங்களோட எபிலிட்டி, அவங்களோட திறன் பற்றி காட்டுது. ஸோ ஐ கேனாட் டூ. ஓகே, கேன் ப்ளஸ் நாட் கேனாட். ஐ கேனாட் டூ. ஸோ இதை வந்து ஷார்ட்டாக ஐ கான்ட் டூ. ஸோ இது வந்து சில பேர் கேன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கேன்ட் ஐ கேன்ட் டூ அப்படின்னு சொல்லுவாங்க. அவளால் கொண்டு வர முடியவில்லை, அவளால் கொண்டு வர முடியவில்லை. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டிகேட்ஸ் எபிலிட்டி ப்ளஸ் கேன் ஆல்சோ ரெஃபர் பாஸ்ட் டைம். ஸோ கொண்டு வர முடியவில்லை, இதுலேயே நம்மளுக்கு தெரியுது பாஸ்ட் டென்ஸ். ஸோ கொண்டு வந்தாலும் இல்லை, அவனால் கொண்டு வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ ஷீ குட் நாட் பிரிங், ஷீ குட் நாட் பிரிங். ஸோ கேனோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? குட், அதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குட் நாட்டை சேர்த்தும்போது குடன்ட், ஷீ குடன்ட் பிரிங், ஷீ குடன்ட் பிரிங். ஸோ மாடல் வேர்ப்ஸ் தொடர்ந்து எப்போவுமே வந்து V1 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ மாடல் வேர்ப் தொடர்ந்து V1. இது வந்து மாடல் வேர்ப் ப்ளஸ் ஹேவ் வந்துச்சுனாலே அடுத்ததாக என்ன வரும்? V3 ஃபார்ம். அதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து V2 கிடையாது, V3. ஓகே, ஸோ பிரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? brought. இது வந்து பிரிங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் brought. ஐ கூட brought, ஐ கூட brought. அதாவது நான் கொண்டு வந்திருக்கலாம், நான் கொண்டு வந்திருக்கலாம் தான், கொண்டு வராமல் போயிட்டேனே, ஐ குட் ஹேவ் brought அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ குட் ஹேவ் வந்து சேர்த்தும் போது இப்படி எழுதுகிறோம், ஐ குட் ஹேவ் brought. நல்லா நான் வச்சுக்கோங்க, மாடல் வேர்ப்ஸ்க்கு அடுத்து தான் வந்து V1 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். இதே மாடல் வேர்ப் ப்ளஸ் ஹேவ் வந்துச்சுன்னா V3 இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். நாம் பார்க்கக்கூடாது, இண்டிகேட்ஸ் அப்ளிகேஷன். ஓகே, வி ஷுட் நாட் சி, நம்ம வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஷுட் நாட்டை சேர்த்தும் போது வி ஷுடன் சி, வி ஷுடன் சி. ஸோ நாம் பார்த்துருக்கணும், நாம் பார்த்துருக்க வேண்டும். ஸோ நம்ம பார்த்துருக்கணும், பார்க்காம வந்துட்டோம்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா, அதான் ரெக்ரெட் பண்ணுறோம். ஸோ வி ஷுட் ஹேவ் சீன், வி ஷுட் ஹேவ் சீன். இங்கே பாருங்கள், ஷுட் ப்ளஸ் ஷுட் கூட வந்துட்டு நம்ம V3 போட்டோம். இது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி. ஓகே, V3ங்கிற V1 போட்டோம். இங்கே ஹேவ் இன்ட்ரடியூஸ் பண்ணனால சி என்னவா மாறிடுச்சு? சீன் அப்படின்னு மாறிடுச்சு.
we should have seen. So should have வந்து சேர்த்து எழுதும்போது should have சேர்த்து எழுதும்போது should have. We should have seen. நீ கொடுக்க மாட்டாய் என்று நான் நினைத்தேன். ஸோ இது வந்து என்னது, நம்ம ஆல்ரெடி நிறைய சென்டென்சஸ் இது பார்த்துட்டோம் இல்லைங்களா. அதாவது ஃபியூச்சர் ரிலேட்டிவ் டு த பாஸ்ட். ஐ தாட் யூ வுட் நாட் கிவ். நீ கொடுக்க மாட்டேன்னு நம்ம நினச்சோம் அப்படின்ற மாதிரி, நான் நினச்சேன் அப்படின்னு. ஐ தாட் யூ வுட் நாட் கிவ். வில்லோட பாஸ்ட் டென்ஸாக நம்ம யூஸ் பண்ணணும்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ ஐ தாட் யூ வுட் நாட்டை வந்து சேர்த்து எழுதும்போது உடன்ட். ஐ தாட் யூ உடன்ட் கிவ். நீ கொடுக்க மாட்டேன்னு நினச்சேன் தெரியுமா நான், ஆனால் நீ கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சர் ரிலேட்டிவ் டு த பாஸ்ட். நான் கொடுத்திருப்பேன் அப்படின்னா ஐ வுட் ஹவ் கிவன். ஐ வுட் ஹவ் கிவன். அதாவது இது வந்து யூஸ்வலாகவே வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருப்போம், அதை வச்சு தான் இந்த சென்டென்ஸ் ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ என்கிட்ட இல்லை இருந்திருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன் தெரியுமா, அந்த மாதிரி. ஐ வுட் ஹவ் கிவன். அவங்க கேட்டிருந்தானா நான் கொடுத்துருப்பேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. ஐ வுட் ஹவ் கிவன். ஸோ வுட் ஹேவ் வந்து சேர்த்து பேசணும், வுட் ஹேவ். ஐ வுட் ஹவ் கிவன். அடுத்தது அவன் அநேகமாக வரமாட்டான். இண்டிகேட்ஸ் பாசிபிலிட்டி. ஒருத்தவங்க வருவாங்களா மாட்டாங்களான்ற அந்த பாசிபிலிட்டி. கேன் ஆல்சோ ரெஃபர் பாஸ்ட் டைம். ஓகே, எதை வச்சு நம்ம பாஸ்ட் டைம்னு அதை சேர்த்து பேசுகிறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து அவங்களோட அந்த பாஸ்ட் ஹேபிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கணக்கில் வச்சு. ஸோ இது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, அவன் இப்போ இப்படி தான், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம யூகம் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். ஹீ மைட் நாட் கம். இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி. ஹீ மைட் நாட் கம். ஸோ அந்த மைட் நாட்டை சேர்த்து பேசும்போது மைட்டன்ட். ஹீ மைட்டன்ட் கம். இது யூசேஜில் இருக்கிறது தான், பட் கரெக்டு தான் யூஸ் பண்ணாலும், பட் அதிகமாக யூசேஜில் இல்லை. பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா மைட் நாட் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே பேசுகிறது வழக்கத்தில் இருக்குது. ஆனால் இது தப்பெல்லாம் கிடையாது, யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். ஹீ மைட்டன்ட் கம். அவன் அநேகமாக வந்திருப்பான். ஹீ மைட் ஹேவ் கம். ஹீ மைட் ஹேவ் கம். ஸோ இந்நேரத்துக்கு அநேகமாக வந்திருப்பான் அப்படின்னுலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது அந்த கடந்த காலத்தை வச்சு நம்ம சொல்கிறோம், இன்னும் அவன் எல்லாம் எப்பவுமே லேட்டெல்லாம் வரமாட்டான், இந்நேரத்துக்கு அவன் வந்து சேர்ந்துருப்பான், அந்த மாதிரி சொல்கிறோம். இல்லைன்னா ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிருக்கும், இந்நேரத்துக்கு அவன் வந்து சேர்ந்துருப்பான், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. ஸோ ஹி மைட் ஹேவ் கம். இதை ரெண்டு சேர்த்தும்போது மைட் ஹேவ். ஹி மைட் ஹேவ் கம். அவர்கள் இப்போ கிளம்ப கூடாது. தே மஸ்ட் நாட் லீவ் நவ். ஸோ இண்டிகேட்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் நெசசிட்டி. ஸோ ஒரு நெசசிட்டி வரும்போது தான் மஸ்ட். இப்போ அவங்க கிளம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ மஸ்ட் நாட் அப்படின்றது மஸ்ன்ட். ஸோ தே மஸ்ன்ட் லீவ் நவ். தே மஸ்ன்ட் லீவ் நவ். அவர்கள் இந்நேரத்திற்கு கிளம்பி இருக்கணும். ஸோ கிளம்பி இருக்க வேண்டும். இது வந்து கெஸ் பண்ணுறோம், இந்நேரத்துக்கு அவங்க கிளம்பி இருக்கணும் அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ அதாவது நம்ம அந்த பாஸ்ட் ஹேபிட்டோ இல்லை பாஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க நம்மக்கிட்ட, இல்லைங்க நான் ஒரு இடத்துக்கு போகணும், அதனால் நான் சீக்கிரம் கிளம்பணும், அதை வச்சு பார்த்தா இந்நேரத்துக்கு அவங்க வந்து கிளம்பி இருக்கணும் அந்த இடத்துலேருந்து, அந்த மாதிரி சொல்கிறது. தே மஸ்ட் ஹேவ் லெஃப்ட் பை நவ். ஸோ மஸ்ட் ஹேவ் சேர்த்தும்போது மஸ்ட் ஹேவ். தே மஸ்ட் ஹேவ் லெஃப்ட் பை நவ். அடுத்தது வந்து டு டூ. எனக்கு தெரியாது அப்படிங்கிறது ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். ஐ டு நாட் நோ. டு நாட்டை வந்து சேர்த்து பேசும்போது டோன்ட். ஐ டோன்ட் நோ. ஓகே, இது வந்து டி வந்து பெரும்பாலும் நம்ம வந்து சொல்லுவோம், பட் அது ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லுவேன், ஐ டோன்ட் நோ. அவன் அவனிடம் பேசுவதில்லை. ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். ஹீ டஸ் நாட் டாக் டு ஹர். அவன் அவளிடம் பேசுவதில்லை. ஹீ டஸ் நாட் டாக் டு ஹர். டஸ் நாட்டை சேர்த்தும்போது டசன்ட். ஸோ ஹீ டசன்ட் டாக் டு ஹர். அவள் வரவில்லை. பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். ஷீ டிட் நாட் கம். ஸோ அதை வந்து டிட் நாட்டை சேர்த்தும்போது டிடன்ட் ஆர் டின்ட். ஷி டின்ட் கம் இல்லைன்னா வந்து ஷி டிடன்ட் கம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அடுத்தது வந்து ஹேவ். ஹேவ் கூட நாட் வச்சு சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் அந்த படத்தை பார்த்ததில்லை. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஐ ஹாவ் நாட் வாட்ச் த மூவி. ஓ அந்த படமா நான் பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கல அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னும் நான் அந்த படத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அதோட அர்த்தம். ஸோ ஹேவ் நாட்டை வந்துட்டு ஹேவன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹேவன்ட் வாட்ச் த மூவி. ஐ ஹேவன்ட் வாட்ச் த மூவி. ஸோ இதே வந்து இந்த ஃபஸ்ட்டு டேப்லர் காலமில் வந்து ஐ ஹேவ் அப்படின்றத சேர்த்தும்போது எப்படி பேசுவோம், ஐ அப்பாஸ்டஃபி போட்டு இந்த ஹெச்ஏ எடுத்துகிட்டு விஇ சேர்த்துருவோம். ஐ ஹேவ் நாட் வாட்ச் த மூவி அப்படியும் சொல்லலாம். அதாவது இந்த ரெண்டு வார்த்தையை சேர்த்திட்டு இதெல்லாம் ஃபுல்லாகவே போட்டு பேசலாம். இல்லை அப்படின்னா இந்த ஸ்டைலில் வேர்ப்ஸை சேர்த்து தானே பேசிகிட்டு இருக்கோம், அதனால இப்படி கொடுத்துருக்கேன். ஓகே, நாட் ஃபார்ம்ஸ் வந்து இது ரெண்டு சேர்த்து இதை ஃபுல்லாகவும் சொல்லலாம், இல்லை வந்து இது ரெண்டு சேர்த்து இப்படியும் சொல்லலாம். ஐ ஹேவன்ட் வாட்ச் த மூவி. அவன் ரிப்போர்ட்டை
கொடுக்கவில்லை, அதாவது அவன் ரிப்போர்ட்டை இப்போ வரைக்கும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி நம்ம மீனிங் வச்சு பேசியிருக்கோம். he has not given the report. ஸோ he has not அப்படிங்கிறது வந்து has not சேர்த்துமோ he hasn't given the report. இல்லை இந்த he has-அ வந்து சேர்த்து பேசுகிறோம் அப்படின்னா he apostrophe yes is not given the report அப்படியே சொல்லலாம். இந்த இடத்துல வந்து இந்த இதில் இது ரெண்டும் சேர்த்து பார்க்குறோம், அதனால இப்படி ஒன்று இது ரெண்டு சேர்த்து பேசலாம், இல்லைன்னா வந்து இது ரெண்டு சேர்த்து இப்படி பார்க்கலாம். he hasn't given the report. ஃபஸ்ட்டு டேபிள் காலம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டும் சேர்த்து பேசிகிட்டு இருப்போம். ஓகே, இப்போ வந்து இது ரெண்டு சேர்த்துனா எப்படி கன்ட்ராக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அவள் ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்தபோது பிளேன் கிளம்பியிருக்கவில்லை. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அவள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போய் சேரும்போது ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகலை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். த பிளேன் ஹேட் நாட் லெஃப்ட் வென் ஷீ காட் டு த ஏர்போர்ட். வென் ஷீ காட் டு த ஏர்போர்ட்னா அவள் ஏர்போர்ட் போய் சேர்ந்தபோது அப்படின்னு அர்த்தம். த பிளேன் had not வந்து சேர்த்து பேசும்போது hadn't. த பிளேன் hadn't left when she got to the airport. ஸோ கிராமரில் இருக்கக்கூடிய கன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது போக நம்ம வந்து இந்த ஸ்டைலிஷ் கன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் want to அப்படிங்கிறது வான, got to அப்படின்னு கோன, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அது கோன அப்படின்னா கோயிங் டு வந்து கோன அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்டைலிஷான கன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே வந்து கிராமர் சம்மந்தப்பட்ட கன்ட்ராக்ஷன்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் வீடியோ until then, thank you, bye bye.